வணக்கம் நண்பர்களே. நாம் இன்று கேட்க போகும் கதை திரு ராகவ சந்தோஷ் அவர்கள் படைப்பில் வெளிவந்த முகில் மைக்கேல் மர்மம் என்ற கதையின் 2ஆம் பகுதி. கதைக்குள் செல்லலாமா? அத்தியாயம் 17. பக்கத்து வீட்டில் பிரிசிலா அக்கா வந்து அவனை உள்ளே கூட்டி போக உதவி செய்தார்கள். மது யாரிடமும் முகிலின் நிலை பற்றி சொல்லவில்லை. ராப்பகல் பாராமல் கடினமாக வேலை செய்ததால் இப்படி உடல்நலம் குறைந்து விட்டதாக கூறினாள். முகிலை மாடியில் படுக்க வைத்துவிட்டு மது டீ போட போனாள். நம்பிக்கையோடு இருக்குமாறு பிரிசிலா அக்கா கூறியதை புன்னகையோடு ஏற்றுக்கொண்டாள். தனக்கு தெரிந்த ஃபாதர் ஒருவர் வந்து பிரார்த்தித்தால் எல்லாம் குணமாகும் என்று கூறினார். கண்டிப்பா சொல்றேன்க்கா என மது நாசுக்காக தவிர்த்து விட்டாள். வழி அனுப்பிவிட்டு வந்து வீட்டை சுற்றிலும் பார்த்தாள். ஒரு வாரமாய் கவனிக்கப்படாததால் அலங்கார செடிகள் எல்லாம் வாடி போய் இருந்தது. இரவுக்கான உணவாக பிரெட் வாங்கி வைத்திருந்தாள். சமையலறையில்தான் ஏதாவது கெட்டு போயிருக்கும் என்று தேடி பார்த்தாள். எங்கிருந்தோ நாற்றம் அடிக்கிறது, ஆனால் எங்கே என்று கண்டுபிடிக்க முடியவில்லை. பிரெட்டை கையில் எடுத்துக்கொண்டு சோஃபாவில் அமர்ந்தாள். மேலே அவன் நன்றாக தூங்கட்டும். சோஃபாவில் மது உடம்பை குறுக்கி படுத்துக்கொண்டாள். மழை பெய்ய தொடங்கியது. அந்த நாற்றம்தான் தொந்தரவாக இருந்தது. ச்சே, என்ன ஒரு நாத்தம்! 10 நாள் வீட்டை பூட்டி வச்சதுனால இருக்கலாம். களைப்பாக இருந்தது. யோசித்தபடியே தூங்கி போனாள். உடம்பில் வாடைக்காற்று ஊசியை போன்று துளைத்தது. கண் விழிக்கும் போது ஏதோ வெளிர் நிற காட்டுக்குள் நிற்பதாக இருந்தாள். சுற்றும் பார்த்தாள். கல் சுவர் ஒன்று அவள் பக்கத்தில் இருந்தது. வித்தியாசமாக வெளிர் மஞ்சள் நிறத்தில் ஒரு சட்டை அணிந்திருந்தாள். சட்டை அவள் இடுப்பு வரைதான் இருந்தது. கால்களில் எல்லாம் காற்று உரசி நடுக்கத்தை ஏற்படுத்தியது. கைகளை மார்பின் குறுக்காக கட்டிக்கொண்டாள். எங்கு பார்த்தாலும் நெருக்கமாக சவுக்கு மரங்கள் நிறைந்திருந்தது. தூரத்தில் கருப்பாக நீலங்கி அணிந்த ஒருவர் தொலைவில் எங்கோ நடந்து சென்று கொண்டிருந்தார். பனிமூடி கிடந்ததால் அவளால் தெளிவாக பார்க்க முடியவில்லை. ஐயா, பெரியவரே, கொஞ்சம் நில்லுங்க, உங்களைத்தான் ஐயா. அவர் காதில் விழுந்த மாதிரியே தெரியவில்லை. தன் பாட்டுக்கு அந்த உருவம் நடந்து போய் கொண்டு இருந்தது. மது அவரை பிடிக்க ஓடினாள். மரங்களின் நடுவே ஓடியதால் சின்ன சின்ன சவுக்கு குச்சிகள் தொடையில் இரு பக்கங்களிலும் கீறியது. வலியை எல்லாம் பொருட்படுத்துகிற மனநிலையில் அவள் இல்லை. அவள் எப்படியாவது அந்த கருப்பு உருவத்தை பிடிக்கும் நோக்கத்தில் வேகமாக ஓடினாள். நிலம் மிகவும் சொதவென ஈரமாக இருந்தது. கால்களில் செருப்பில்லாததால் தரையில் கிடந்த கற்களின் கூர்முனைகள் அவள் கால்களில் தன்னால் முடிந்தவரை ஆழமாக சென்றன. இப்போது அந்த உருவத்தின் அருகில் வந்துவிட்டாள். அந்த உருவம் மெதுவாக தன் தலையை தூக்கி பார்த்தது. ஒரு கையில் சிலுவையை தலைகீழாக பிடித்திருந்தது. அதனை தொட எத்தனித்து கையை மறுபடியும் நீட்டும் போது மீண்டும் அது தொலைவில் எங்கேயோ நடந்து சென்று கொண்டிருந்தது. மது மறுபடியும் ஓடினாள். அவள் 2 தொடைகளிலும் இரத்த விழாராக ஓடியது. இதற்கு மீறி ஓட முடியாது எனும் நிலையில் ஓடிச் சென்று அந்த உருவத்தை பிடித்தே விட்டாள். அது இப்போது அசையாமல் நின்றது. ஐயா, இது என்ன இடம்? உங்களை கூப்பிட்டா கூப்பிட நிக்காம போறீங்களே என்றாள். அந்த உருவம் அசையாமல் இப்போது அப்படியே நின்றது. அதன் தலையில் இருந்த முக்காடு நழுவி விழுந்தது. மது அதிர்ச்சி தாங்காமல் கீழே விழுந்தாள். அந்த உருவத்திற்கு தலையே இல்லை. கத்துவதற்கு வாயை திறந்தாள். காற்றை தவிர எதுவுமே வரவில்லை. அங்கிருந்த பனிக்கு வெள்ளை புகையாய் மட்டுமே அவளால் ஓலமிட முடிந்தது. அந்த உருவம் இப்போது தன் கையில் இருந்த சிலுவையை ஓங்கியது. அதன் கூரான முனை நேராக மதுவின் கழுத்துக்கு குறியாகி இருந்தது. வாயை குவித்து எப்படியாவது கத்த வேண்டும் என பெருங்குரல் எடுத்தாள். ஓவென கத்தியபடியே முழித்தாள். கனவு கண்டதற்கா இப்படி என தன்னைத்தானே நொந்து கொண்டாள். முகமெல்லாம் வியர்த்து போனது. கைகளாலேயே துடைத்து விட்டு கொண்டாள். பக்கத்தில் இருந்த நீர்க்குடுவையை எடுத்து ஒரு மிடர் பருகினாள். திடீரென்று தடதடவென சத்தம் கேட்டது. மது பதறிக்கொண்டே எழுந்தாள். முகிலின் அறையில் இருந்துதான் கேட்டது. கீழே விழுந்திருப்பானோ? மேலே போனதும் அவன் அறையை திறந்தாள். அவன் படுக்கையில் அமைதியாக தூங்கிக் கொண்டிருந்தான். அந்த நாற்றம் அவன் அறையில் மிக அதிகமாகவே இருந்தது. அவன் அறை விரைத்துக் கொள்ளும் அளவுக்கு குளிருடன் இருந்தது. இவ்வளவு குளிருடனா தூங்குகிறான்? அவனுக்கு போர்த்தி விட்டாள். அவன் நெற்றியை தடவி கொடுத்தாள். படிக்கட்டில் யாரோ இறங்கி ஓடுவது போன்று இப்போது சத்தம் கேட்டது. அவன் அறைக்கதவை சாத்திவிட்டு வெளியே வந்தாள். அந்த சத்தம் கீழிருந்து கேட்டது. மது திடுக்கிட்டாள். வீட்டின் மின்சாரம் தடைப்பட்டது. சத்தம் இன்னும் அதிகமாக கேட்க தொடங்கியது. மது கையில் டார்ச்சை எடுத்துக்கொண்டு ஆன் செய்தாள். கவனமாக ஒவ்வொரு படியாக இறங்கி வந்தாள்.
யாரு யார் அது? யாராவது இருக்கீங்களா? மது கேட்டுக்கொண்டே இறங்கி வந்தாள். எதிர்பக்கம் மழைத்துளி விழும் சத்தம் தவிர வேறு எதுவும் கேட்கவில்லை. மது அறை முழுதும் வெளிச்சமடித்து பார்த்தாள். கண்டிப்பாக யாரோ இருக்கிறார்கள். அவளால் உணர முடிந்தது. ஆனால் அங்கு வேறு யாரையுமே காணவில்லை. அறையில் டார்ச் வெளிச்சம் தவிர வேறு எதுவுமே இல்லை. அறையின் ஒவ்வொரு அங்குலம் அங்குலமாக பார்த்தாள். முகிலுக்கும் உடம்பு சரியில்லை. இந்த நிலையில் இப்படியே தனியாய் தூங்க முடியாது. அது என்னவென்று பார்த்துவிட வேண்டும். மழை காற்றுக்கு ஜன்னல் திறந்து கொண்டது. படபடவென அடித்தது. மது நடந்து சென்று திரைச்சீலை நனையாதவாறு எடுத்துவிட்டு ஜன்னலை மூடினாள். திடீரென யாரோ தன் பின்னால் நிற்பது போன்று தோன்றியது. யாரோ கண்டிப்பாக நிற்கிறார்கள். ஒரு அண்மையை அவள் உணர்ந்தாள். டக்கென திரும்பி பார்த்தாள். ச்சே, பிரம்மையா இருக்கும், ஒருத்தரும் இல்லை. இப்போது சத்தம் சமையலறையை நோக்கி சென்றது. காலடி ஓசை தெளிவாக கேட்டது. இல்ல, இங்க யாரோ இருக்காங்க. அடிமேல் அடி வைத்து மெதுவாக உள்ளே சென்று எட்டி பார்த்தாள். அவள் உள்ளே செல்லும் வரை மிதந்து கொண்டிருந்த டீக்கப் கதவை திறந்த நொடியே படீரென உடைந்தது. அதே நேரம் முகிலின் அறையிலிருந்து மறுபடியும் இப்போது சத்தம் கேட்டது. என்ன சத்தம்? உன்னிப்பாய் கேட்டாள். கூடவே முகிலின் சத்தமும் கேட்டது. மது, மது, சீக்கிரமா மது, என்ன காப்பாத்து, இவங்க என்ன அடிக்கிறாங்க அம்மா. மது முகிலின் அறைக்கு தாவிச் சென்றாள். அங்கே அவள் கண்ட காட்சி அவள் நெஞ்சை உறைய வைப்பதாக இருந்தது. முகில் கைகால்களை முறுக்கிக் கொண்டு கிடந்தான். அவன் கைகளை யாரோ முறுக்குவது போல் இருந்தது. முகில் வழியால் துடித்தான். மது, மது, இவங்களை போக சொல்லு, என்னால தாங்க முடியல, ஐயோ வலிக்குதே, பிளீஸ் வலிக்குது. முகில் அரற்றினான். மது வேகமாக அவன் கையையும் காலையும் திருப்பி நேராக்கினாள். மிகவும் வலுவாக முறுக்கியிருந்தான். இன்னும் கொஞ்சம் திருப்பினாலும் அது முறிந்துவிடும் போல் இருந்தது. பக்கத்தில் இருந்த துணியை எடுத்து முகிலின் ஒரு கையை கட்டினாள். முகில் இன்னொரு கையை எடுத்து அவளை பளீரென ஒரு அறை விட்டான். மது அறையின் மூலையில் போய் விழுந்தாள். இருளில் அவன் கண்கள் ஒரு ஓநாயின் கண்களை போன்று மின்னியது. மின்னல் வெட்டியது. அவன் முகம் ஒரு வினாடி தெரிந்து மறைந்தது. இல்ல, இது நிச்சயமா அவங்க இல்ல. படுக்கையின் மீது விழுந்தவனின் கண்கள் மேலே நோக்கி நிலை குத்தி இருந்தது. அவன் தொண்டையில் யாரோ கையை வைத்து அழுத்துவது போன்று என துள்ளினான். அவன் நாக்கு முழுமையாக வெளியே வருவதை போன்று தொங்கியது. மது வெளியேறிய முகத்துடன் அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். இம்மாதிரியான அவன் செயல்பாடு அவளை சிலையாக்கி இருந்தது. முகில் அப்படியே துடித்தான். கைகளும் கால்களும் மின்சாரம் பட்டதை போன்று வெடவெடுத்தது. தலை இடதும் வலதுமாக கழுத்தே முறிந்துவிடும் அளவுக்கு திரும்பியது. அவன் உடல் தசைகள் எல்லாம் நன்றாக முறுக்கி போயிருந்தது. மது விழுந்த பக்கம் பார்த்தவன் அடித்தொண்டையிலிருந்து கத்தினான். ஆனால் அது வலியால் கத்துவதைப் போல் இல்லை, ஆக்ரோஷமாக இருந்தது. அறையின் விளக்குகள் மங்கி மங்கி எரிந்தது. அவன் முதுகு மட்டும் நேரானது. அப்படியே பின்பக்கமாக வளைந்தான். திரும்பி இருந்த கழுத்து இன்னும் ஒரு நொடியில் உடைந்து போகும் நிலையில் இருந்தது. ஆனாலும் அவளால் எழக்கூட முடியவில்லை. அப்போது அறையின் கதவு படார் என திறந்தது. கதவை திறந்த பிரிசிலா அக்கா ஒரு நொடி இதயம் உறைந்து நின்றார். இருந்தும் மறுபடியும் சுயநினைவு வந்தவராய் முகிலை பாய்ந்து பிடித்தார். அவன் கையை பிடித்து அவனை கட்டிலோடு சேர்த்து கட்டினார். அவன் கைகள் கால்கள் எல்லாம் கட்டிலோடு சேர்ந்து பிணைக்கப்பட்டது. அவனுக்கு மது ஊசியால் மருந்தை செலுத்தியதும் முகில் முணங்கிக் கொண்டே மயங்கினான். அவனுக்கு ஒரு போர்வை எடுத்து போர்த்தி விட்டனர். விளக்குகள் இப்போது எரிய தொடங்கியது. அறையை கவனமாக பூட்டிவிட்டு கீழே இறங்கி வந்து சோஃபாவில் இருவரும் அமர்ந்தனர். மது தண்ணீரை எடுத்து வேக வேகமாக குடித்தாள். என்னமாச்சு, ஏதாவது கூப்பிட வேண்டியது தானே? பிரிசிலா அக்காவின் கேள்வியில் கோபம் இருந்தது. இல்லக்கா, நாங்களே சமாளிச்சுக்கலாம் தான். மது இன்னும் பதட்டத்தோடு தான் காணப்பட்டாள். முகிலின் கைவிரல்கள் அவள் கன்னத்தில் நன்றாக பதிந்திருந்தது. உதடுகளின் ஓரம் ரத்தம் எட்டி பார்த்திருந்தது. சரி சரி விடுமா, பதட்டப்படாத. நான் அவர்கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். நான் இங்கே படுத்துக்கிறேன். எல்லாம் காலையில பேசிக்கலாம், நீ பயப்படாத. வேண்டாம் என்று மறுக்கும் நிலையில் மது இல்லை. இனி அவளால் தனியாக சமாளிக்க முடியாது என்னும் நிலைமைக்கு அவள் ஆளாகி இருந்தாள். பிரிசிலா அக்கா வரும் வரையே கூட அவளால் தனித்திருக்க முடியுமா என்று தெரியவில்லை. மருத்துவமனையில் இதெல்லாம் பார்த்திருந்தாலும் தனியாக பார்ப்பது அவளுக்கு புதிது. செல்பேசியில் சார்ஜ் இல்லாமல் அணைந்திருந்தது. அதற்கு உயிர் கொடுத்து நேரம் பார்த்தாள். இரவு 3:30 ஆகி இருந்தது.
சிறியனுக்கு அழைத்து நடந்ததை ஒன்று விடாமல் கூறினாள். இடம் மாறியதால் அவன் சமநிலை இழந்திருக்கலாம், பயப்பட தேவையில்லை எனவும் காலையில் தான் வீட்டிற்கே வருவதாக கூறினாள். அவனுக்கு ஊசியில் மயக்க மருந்து கொடுத்திருப்பதால் அவன் தூங்குவதாக கூறினாள். பிரிசிலாக்கா தனக்கென ஒரு தலையணையும் போர்வையும் எடுத்து வந்திருந்தாள். பயப்படாம தூங்குமா, நான் கூட இருக்கேன் என்று கூறியபடியே ஏசப்பா என தலையை சாய்த்தாள். இவ்வளவு நடந்த பிறகு இனி எப்படி தூக்கம் வரும்? மது விடிய விடிய விழித்திருந்தாள். சதையெறியும் நாற்றம் இன்னும் வீசிக்கொண்டுதான் இருந்தது. அத்தியாயம் 18. தொடர்பு துண்டிக்கப்பட்ட சரியாக 10வது நிமிடத்தில் வளாகத்தினுள் ஷர்மா மருத்துவமனையின் ஆம்புலன்ஸ் கீறிச்சிட்டு நின்றது. வெள்ளை உடை தரித்த இருவரை ஸ்ட்ரெச்சருடன் ஜெரால்ட் தன் அறையினுள் அழைத்து வந்தான். கட்டிலின் மேலே வெறும் போர்வை மட்டும்தான் இருந்தது. உடனடியாக விளக்கை போட்டு செல்வாவை தேடினர். கட்டிலின் கீழே செல்வா ஒரு மூட்டையை போல் சுருண்டு கிடந்தான். அவன்தான் என தெரிந்தவுடன் ஊழியர்கள் இருவரும் அவனை ஸ்ட்ரெச்சரில் கிடத்தி ஆம்புலன்ஸிற்கு எடுத்துச் சென்றனர். செல்வா, செல்வா, இதா பேசுங்க. ஜெரால்ட் கத்திக்கொண்டே செல்வாவின் பின்னாலேயே ஓடினான். ஆம்புலன்ஸில் அவனும் ஏறிக்கொண்டான். வெகு சீக்கிரமே மருத்துவமனையை அடைந்தனர். செல்வாவை இறக்கிய ஒரு நொடியில் அவனை உடனடியாக மருத்துவமனை ஊழியர்கள் மொய்த்துக் கொண்டார்கள். ஜெரால்ட் மிகவும் பதட்டமாக இருந்தான். செவிலியர்கள் விதவிதமான நிறத்தில் ஏதேதோ காகிதங்களை நீட்டினர். ஜெரால்ட் வேக வேகமாக எல்லாவற்றிலும் கையெழுத்து போட்டுக் கொண்டிருந்தான். அவசர சிகிச்சை பிரிவே முடக்கிவிட்டதை போன்று மருத்துவர்கள் போவதும் வருவதுமாக இருந்தனர். ஜெரால்ட் அவசர சிகிச்சை பிரிவின் வாசலிலேயே நின்று கொண்டிருந்தான். ஒரு மருத்துவரை நிறுத்தி தனக்கு தெரிந்த ஆங்கிலத்தில் என்னாச்சு டாக்டர் என கேட்டான். அவரும் அவருடைய ஆங்கிலத்தில் ஏதோ கூறினார். அவனுக்கு முழுவதும் புரியாவிட்டாலும் ஒரு விஷயம் புரிந்தது. நாம் செல்வாவை இழந்து கொண்டிருக்கிறோம். உள்ளே அவன் நாடி துடிப்பை அறியும் கருவி தன் பீப் சத்தத்துக்கான இடைவெளியை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்தது. அது நிலைமை கையை மீறி போய்கொண்டிருக்கிறது என்பதற்கான அறிகுறி. மருத்துவர்கள் இறுதி முயற்சியாக மின்சாரம் பாய்ச்சத் தொடங்கினர். செல்வாவின் சட்டை பொத்தான்கள் கழட்டப்பட்டு அவன் நெஞ்சில் ஜெல் தடவப்பட்டது. ஒவ்வொரு முறை அவன் நெஞ்சில் மின்சாரம் பாய்ச்சும் போதும் செல்வா வில்லை போல வளைந்தார். 4-5 முறை தூக்கி தூக்கி போட்ட பின் மருத்துவர்கள் அவன் இதய துடிப்பை அறிய இசிஜியின் முகப்பு திரையை பார்த்தனர். அது எவ்வித அலையும் இன்றி கிடைமட்ட நேர்கோடாக ஓடிக்கொண்டிருந்தது. இனி தங்களால் ஆகப்போவது ஒன்றுமில்லை என உணர்ந்த மருத்துவர்கள் செல்வாவின் முகத்தை மூடினர். வெளியே ஜெரால்டினும் பதைப்பதைப்போடு கண்ணாடி வழியாக எட்டி பார்த்து கொண்டிருந்தான். கையுறையை கழட்டிய டாக்டர் ஜெரால்டின் தோளை தொட்டார். We did our best, but sorry mister. ஜெரால்ட் கதவை திறந்து கொண்டு உள்ளே ஓடினான். அங்கே வெள்ளை போர்வையால் முகத்தை மூடி செல்வா கிடத்தப்பட்டிருந்தான். தன்னுடன் 1 மணி நேரத்துக்கு முன்பு வரை உரையாடி கொண்டிருந்த ஒருவன் இப்போது இல்லை என்பதை ஜெரால்டின் மனது ஏற்றுக்கொள்ள மறுத்தது. ஜெரால்ட் செல்வாவை பார்த்து உடைந்து போய் அழுதான். இப்படி என்னை விட்டுட்டு போயிட்டியே செல்வா, எனக்குன்னு நீ இருக்கிற நம்பிக்கை கொடுத்துட்டு இப்படி நீயும் பாதிலே என்னை விட்டுட்டு போயிட்டியே. என் கூட பேசு செல்வா, பேசு. ஜெரால்ட் செல்வாவின் நெஞ்சின் மேல் படுத்து அழுதான். செல்வாவின் உடல் இன்னும் சூடு குறையாமல் அப்படியே இருந்தது. அதை பார்த்த ஜெரால்ட் இன்னும் அழுதான். அப்போது செல்வாவின் மேல் ஜெரால்ட் கழுத்தில் கிடந்த சிலுவை உரசியது. நிசப்தமாக இருந்த அந்த அறையில் பீப் பீப் என்ற ஒளி எழுந்து அடங்கியது. ஜெரால்ட் திடுக்கிட்டு அறையை சுற்றி பார்த்தான். இசிஜி தன் முகப்பில் ஒரு அலையை பதிவு செய்திருந்தது. ஜெரால்ட் அதிர்ந்து போனான். செல்வா, செல்வா, நான் பேசுறது கேக்குதா? பேசுங்க. ஜெரால்ட் செல்வாவை பிடித்து உலுக்கினான். இப்போது செல்வாவின் மேல் சிலுவை படப்பட பீப் என்ற ஒளி மறுபடியும் அந்த அறையை நிரப்பியது. ஜெரால்ட் அங்கேயே மண்டியிட்டான். தன் சிலுவையை கழட்டி செல்வாவின் மேல் வைத்தான். கண்களை மூடி மேலே பார்த்து தன் நெஞ்சில் சிலுவை குறியிட்டு கொண்டான். கைகளை கோர்த்து அங்கேயே பிரார்த்திக்க தொடங்கினான். ஜெரால்ட் சொல்ல சொல்ல அறையின் விளக்குகள் அணைந்து அணைந்து எரிய தொடங்கியது. கண்களை மூடியிருந்ததால் அவன் எதையும் உணரும் நிலைமையில் இல்லை. நிறுத்தாமல் தனது பிரார்த்தனையை தொடர்ந்தான். செல்வாவின் உடல் திடீரென பழையபடி தூக்கி தூக்கி போட ஆரம்பித்தது. செல்வாவின் கை கால்கள் தடதடவென கட்டிலில் அடித்தது. சத்தம் கேட்டு ஜெரால்ட் கண் விழித்தான். அதிர்ச்சியில் அவன் இதயம் நின்றுவிடும் போல் இருந்தது. தன் உயிர் நண்பனின் உடல் காற்றில் கட்டிலுக்கு மேல் 4 அடி உயரத்தில் மிதந்து கொண்டிருந்தது. ஆனால் அவன் உடலில் எந்த இதய துடிப்பும் இல்லை. அறையில் குளிர் ஒரு நொடியில் 0க்கு கீழே போக ஜெரால்டின் உடல் நடுங்கத் தொடங்கியது. கை கால்கள் குளிரில் விரைக்க அவன் உதடுகள் நடுங்கியது.
அறையின் மின்விளக்குகள் சிமிட்டு சிமிட்டு எரிய அப்போதே அணைந்தது. செல்வா இன்னும் காற்றிலேயே மிதந்து கொண்டிருந்தான். அவன் கழுத்தில் மாட்டப்பட்டிருந்த சிலுவை அவன் உடலில் தகித்தது. அவன் தோள் எறிய அறையில் பிணவாடை அடித்தது. அந்த இரவு நேரத்திலும் எங்கிருந்தோ பறந்து வந்த காக்கை ஒன்று ஜன்னல் கண்ணாடியில் மோதி திறந்தது. இரவு நேரத்தில் என்னது என ஜெரால்ட் சென்று அதை எட்டி பார்த்தான். தரையில் விழுந்த காக்கை இறகு முறிந்தாற்போல் துடித்துக் கொண்டிருந்தது. வெளியிலிருந்து மெல்லிய வெளிச்சம் மட்டுமே அறையை நிரப்ப துடித்துக் கொண்டிருந்த காக்கை ஜெரால்டின் முகத்தில் தாக்கி செல்வாவின் மேல் பறந்தது. ஆ என கத்தியபடியே கீழே விழுந்த ஜெரால்ட் ஒரு நொடியில் சுதாரித்துக் கொண்டு மீண்டும் தன் பிரார்த்தனையை தொடர்ந்தான். செல்வாவின் உடலை தூக்கி கொண்டு தலையில் இரத்தத்துடன் கோர பற்களுடன் ஒரு உருவம் கன நேரத்தில் தோன்றி மறைந்தது. ஜெரால்ட் எதற்கும் அசராமல் மீண்டும் தன் கைகளை இறுக்கமாக கோர்த்து கொண்டான். ஆமின் என முடிக்கும் போது பெரும் சத்தத்துடன் அறைக்கதவு திறந்து கொண்டது. செல்வாவின் உடல் தலைக்குப்பர கட்டிலின் மேல் விழுந்தது. டாக்டர்ஸ், நர்ஸ் என ஒரு பட்டாளமே அந்த அறையை நோக்கி ஓடி வந்தது. ஜெரால்ட் ஆமீன் என்று சொன்ன மறுநொடியே அறையின் வெளிச்சம், வெப்பநிலை எல்லாம் மாறிவிட்டது. ஜெரால்டுக்கு நிற்பதற்கு கூட சக்தியற்று சோர்ந்து விழுந்தான். எல்லோரும் ஓடி வந்து பார்த்தபோது செல்வாவின் இசிஜி துடிக்க ஆரம்பித்தது. மருத்துவர் கூட்டம் சூழ்ந்து கொள்ள 10 நிமிடங்களில் செல்வா இயல்பானான். ஜெரால்ட் கண் விழித்த போது எல்லாமே மங்கலாக தெரிந்தது. தன்னை சுற்றி நடப்பது என்ன என்றே தெரியவில்லை. எல்லாமே எதிரொலியாக கேட்க மீண்டும் கண்களை மூடினான். மறுபடியும் கஷ்டப்பட்டு கண்களை திறந்தபோது அங்கே செல்வா நின்று கொண்டிருந்தான். செல்வா, எப்படி இருக்கீங்க? ஜெரால்டின் குரல் அடித்தொண்டையிலிருந்து வந்தது. செல்வா சிரித்தான். என்ன அட்மிட் பண்ண கூட்டிட்டு வந்து இப்ப நீங்க அட்மிட் ஆயிட்டீங்க. உங்களை போய் ரூம்மேட்டா வச்சிருக்கேன் பாருங்க. செல்வா கிண்டலாக சிரித்தான். பழைய செல்வாவாக அவனை பார்த்தது ஜெரால்டுக்கும் மகிழ்ச்சியானது. சிரிப்பதற்காக உதட்டினை விரிக்க அது காயத்தில் வலியை ஏற்படுத்தியது. மயங்கி விழுந்ததுனால உங்களுக்கு அடிபட்டிருக்கு. 3 தையல் போட்டிருக்காங்க. பார்த்து நடக்க மாட்டீங்களா? செல்வா அருகில் இருந்த கண்ணாடியை கழட்டி காண்பித்தான். கன்னத்தில் நீளமாக கீறியிருந்தது. ஜெரால்ட் யோசித்தான். நாம் அப்படி ஒன்றும் கீழே விழவில்லையே, என்ன ஆயிற்று நமக்கு என யோசிக்கும் போது நடந்த அனைத்தும் ஒவ்வொன்றாக ஞாபகம் வந்தது. தன் கண்கள் அதிர்ச்சியில் விரிய கழுத்தில் கை வைத்து தன் மாலையை தேடினான். அதை கவனித்த செல்வா எழுந்து சென்று கையில் மாலையுடன் திரும்பி வந்தான். இதைத்தானே தேடுறீங்க? இந்தாங்க, என் கழுத்துல இருந்துச்சு. என்ன இருந்தாலும் அவசரத்துல உதவி பண்ணிருக்கீங்க. எனக்கு இந்த நம்பிக்கையெல்லாம் இல்லை, நீங்களே வச்சுக்கோங்க. செல்வாவே ஜெரால்டின் கழுத்தில் போட்டான். தன்னை காப்பாற்றிய கர்த்தருக்கு நன்றி சொல்ல சிலுவையை முத்தமிட கையை தூக்கினான். அதற்கு கூட வலுவின்றி கிடந்தான். தன் நிலையை பார்க்க தனக்கே வினோதமாக இருந்தது. இதற்கு முன் தன் வாழ்நாளில் தனக்கு இவ்வாறு ஆனதில்லை. உடலில் உள்ள சக்தியை எல்லாம் யாரோ உறிஞ்சி எடுத்து விட்டார் போல் இருந்தது. இந்த நிலைமையில் எழுந்திருக்க முடியாது என முடிவு செய்து கொண்டு ஜெரால்ட் அப்படியே படுத்துக் கொண்டான். அறையின் கதவு திறக்கப்பட்டு உள்ளே அவனுக்கு உணவு கொண்டு வந்தனர். விடிஞ்சிருச்சா செல்வா? நல்லா கேட்டீங்க போங்க. 3வது முறையா விடிஞ்சிருச்சு. 3 நாள் ஆயிடுச்சா? இப்பதான் கண் முன்ன மாதிரி இருக்கு. என்ன சொல்றீங்க செல்வா? விளையாடாதீங்க. நான் எங்க விளையாட போறேன்? நான் மயங்கி விழுந்த அதிர்ச்சியில நீங்க அப்படியே நர்வஸ் பிரேக் டவுன் ஆயிட்டீங்க. தானா தூங்கி எழுந்தா சரியாயிடும் டாக்டர் சொல்லிட்டு போயிட்டாரு. உங்களை எப்படி தனியா விட்டுட்டு போக முடியும்? அதான் நானும் உங்க கூடவே தங்கிட்டேன். இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு செல்வா? ஓ, நானா? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா. ஏதோ திடீர்னு குளிர் தாங்க முடியாம தூக்கி தூக்கி போட்டிருக்கு. அதுக்குள்ள யாரோ பார்த்து பயந்து போய் இப்படி கொண்டு வந்து போட்டாங்க. நான் அடுத்த நாளே எழுந்துட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் செல்வா. உங்களை பார்த்துக்க வந்து கடைசியில நான் அட்மிட் ஆகிட்டேன். இவனிடம் நடந்தவற்றை கூறிவிடலாமா என்று ஜெரால்ட் யோசித்தான். வேண்டாம், டாக்டர்கள் ஒன்றுமில்லை என்று கூறிவிட்ட பின்பு நாமே புதிதாக கதை விடுகிறோம் என்று நினைப்பான். அதுதான் எல்லாம் சரியாகிவிட்டதே. இனி என்ன, இதை அப்படியே விட்டுவிடலாம். யோசிக்காதீங்க ஜெரால்ட், இட்லி ஆறிட போகுது. இங்க இட்லி ஆறிட்டா பேப்பர் வெயிட்டா மாறிடுது. சீக்கிரமே சாப்பிட்டுருங்க, அப்புறம் பட்னி தான் கிடக்கணும். இவ்வளோ பெரிய ஹோட்டல்ல ஒரு சாப்பாடு கூட நல்லா இல்லை. ச்சே. செல்வா, இது ஹாஸ்பிட்டல். ஜெரால்ட் சிரித்தான். ஏன் ஹாஸ்பிட்டல்னா சாப்பாடு நல்லா இருக்க கூடாதா? நீங்களே சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க. செல்வா கட்டிலில் இருந்த லீவரை திருகினான். ஜெரால்டின் தலைப்பகுதி மேலே வந்தது. தலையணையை எடுத்து செல்வா ஜெரால்டுக்கு வசதியாக வைத்தான். ஜெரால்ட் அப்போதுதான் கவனித்தான். சிலுவை குறி தலைகீழாக அவன் கையில் கீறி இருந்தது. ஜெரால்ட் திடுக்கிட்டான். என்ன செல்வா, உங்க கையில ஏதோ காயம் மாதிரி? அது ஒன்னும் இல்ல ஜெரால்ட், நீங்க சாப்பிடுங்க. செல்வா பேசிக்கொண்டே தன் சட்டையை இழுத்து கையை மறைக்க முயன்றான். ஜெரால்ட் சாப்பிட ஏதுவாக அமர்ந்து கொண்டான். அந்த நேரம் கதவின் பின்புறம்
அவ்வளவு நேரம் நின்று கொண்டிருந்த நிழல் உருவம் அவர்களை கடந்து சென்றது. ஜெரால்டின் இதய துடிப்பு மேலும் அதிகமானது. அத்தியாயம் 19. மறுநாள் காலை இளவெயில் அறைக்குள் எட்டி பார்த்தது. நாற்றம், சத்தம் எல்லாமே நின்று போயிருந்தது. ஒரு வழக்கமான வீட்டை போல் ஆகியிருந்தது. மது உட்கார்ந்தபடியே தூங்கிக் கொண்டிருந்தாள். வெயில் பட்டு கண் திறந்தாள். சமையலறைக்கு சென்று காஃபி போட்டு வந்து பிரிசிலா அக்காவை எழுப்பினாள். இதெல்லாம் எதுக்குமா? நானே உனக்கு ஒத்தாசைன்னு வந்துட்டு உனக்கு வேலை வைக்கிற மாதிரி இருக்கு. அதெல்லாம் பரவாயில்லக்கா, எப்படியும் எனக்கு போடுறதுதான். சக்கரை சரியா இருக்கா? போதுமா. நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது உங்க வீட்ல இருந்து சத்தம் வந்துச்சு. அவர் தான் போய் பாக்குறேன்னு சொன்னாரு. நான் தான் குழந்தைங்களை பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு வந்தேன். தம்பிக்கு இப்ப பரவாயில்லையாமா? நம்மே இவ்வளவு அக்கறை கொண்டு விசாரிக்கும் போது இனியும் மறைப்பது நன்றாக இருக்காது என்று நினைத்த மது முகிலின் அலுவலகத்தில் நடந்தது முதல் நேற்றிரவு வரை எல்லாவற்றையும் சொல்லி முடித்தாள். கேட்க கேட்க பிரிசிலா அக்காவின் கண்கள் விரிந்தன. இல்லம்மா, நீ பேசுறதெல்லாம் பார்த்தா இது ஏதோ மருந்துக்கு கட்டுப்படுற விஷயம் மாதிரி தெரியல. வேற ஏதோ போல தெரியுதுமா. வேறனா என்னக்கா? அவருக்கு பார்த்ததெல்லாம் நம்ம சென்னையிலேயே பெரிய டாக்டர்ஸ். அவர்களுக்கு தெரியாதது உங்களுக்கு என்ன தெரிந்துவிட போகிறது என்ற தொனியில் மதுவின் பேச்சு அமைந்தது. உனக்கு இந்த ஆவி நம்பிக்கையெல்லாம் இருக்காமா? இந்த காலத்துல எதுக்குக்கா அதெல்லாம்? கடவுளே இருக்காரா இல்லையான்னு பிரச்சனை போயிட்டு இருக்கு. இதுல நீங்க பேக்கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. நம்ம அறிவுக்கு மேல எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறதும் ஒரு வகையான அறியாமதாம்மா. நம்ம கண்டுபிடிக்காத விஷயம் எவ்வளவோ இருக்கிற மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரியாத விஷயம்னு எவ்வளவோ இருக்கு. நம்ம தம்பிக்கு அந்த மாதிரி ஏதாவது? என்னக்கா, அவருக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்றீங்களா? மது கோபத்துடன் இடைமறித்தாள். சேச்சே, நான் அப்படி சொல்லலம்மா. சரி, உனக்கு என்ன தோணுதோ அதை செய்யுமா. எப்போ உதவி வேணும்னாலும் என்ன கேளு. என்ன உன் கூட பிறந்த அக்காவா நினைச்சுக்கோ. கண்டிப்பாக்கா, உங்களை நான் எப்பவுமே அப்படித்தான் பாக்குறேன். மது பிரிசிலா அக்காவின் கையை பிடித்து நெகிழ்ச்சியுடன் பேசிக் கொண்டிருந்தாள். அவள் வாக்கியத்தை முடிக்கும் முன்பே அழைப்பு மணி அடித்தது. வாசலில் டாக்டர் செரியன் தன் உதவியாளர்களுடன் நின்று கொண்டிருந்தார். டாக்டர், நீங்க எப்படி வீட்லயே? நானே ஹாஸ்பிட்டலுக்கு வரலான் இருந்தேன். ஹாஸ்பிட்டல் என்றால் முகிலின் சிகிச்சை வீடியோ கிடைக்காதே. பிறகு தன் ஆராய்ச்சிக்கு வேறு யாரையாவது தேடி அலைய வேண்டும் என மனதில் நினைத்த செரியன் அந்த எண்ணத்தை கலைத்துவிட்டு முகத்தை சீரியஸாக வைத்துக் கொண்டு பேசினார். ஒரு சின்ன சைக்காலஜி அனாலிசிஸ் தாமா. இதுக்கு எதுக்கு ஹாஸ்பிட்டல்? ஏதாவது சீரியஸ்னா மட்டும் ஹாஸ்பிட்டல் போய்க்கலாமா. அதுவும் இவரோட தெரப்பில இந்த மாதிரி நடக்கிறதெல்லாம் ரொம்பவே நார்மல் தான். இப்ப அவர் எங்க? அவர் மாடியில தூங்கிட்டு இருக்காரு டாக்டர். பகல் நேரத்துல அவரால் எந்த தொல்லையும் இருக்கிறது இல்ல. நைட் ஆனாதான் கொஞ்சம் மாறிடுறாரு. ஓகேம்மா, அவரை ரெடி பண்ணிட்டு கூட்டிட்டு வாங்க. நம்ம ஒரு ஹிப்னாட்டிக்கல் செஷன் வச்சு பாத்திரலாம். இவங்க யாரு? இங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் தவிர வேற யாரும் இருக்க வேணாம். பேஷண்ட் கான்சென்ட்ரேட் ஆக மாட்டாரு. மது பிரிசிலா அக்காவை அனுப்பிவிட்டு முகிலுக்கு நல்ல உடைகள் அணிவித்து அவனை கீழே அழைத்து வந்தாள். செரியனின் உதவியாளர் 2 பேர் அவனை கைத்தாங்களை பிடித்துக் கொண்டனர். முகில் நடக்கவே திராணியற்று கிடந்தான். அவனை ஒரு நாற்காலியில் சாய்வாக அமர வைத்தனர். முகிலை சுற்றி மைக்குகள் வைக்கப்பட்டன. அவன் பேசுவதெல்லாம் பதிவு செய்ய வசதியாக எல்லாவற்றையும் செரியன் எடுத்து வந்திருந்தார். அறையில் மங்கிய வெளிச்சம் மட்டும் இருக்குமாறு ஜன்னல்கள், கதவுகள் அடைக்கப்பட்டன. செரியன் அவன் கையில் ஊசியின் மூலம் மருந்து ஒன்றை செலுத்தினார். மிஸ்டர் முகில், இப்போ உங்களுக்கு ஹிப்னாட்டிசம் பண்ண போறோம். இதுல நீங்க கோஆபரேட் பண்றதை பொறுத்து தான் உங்க ட்ரீட்மெண்ட்டை அடுத்த ஸ்டேஜுக்கு மூவ் பண்ணுவோம். நீங்க என் கையில இருந்து ஸ்னாப் சவுண்ட் கேட்டோன்னு ஒரு மயக்க நிலைக்கு போவீங்க. நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. உங்க கை காலை தளர்வா வச்சுக்கோங்க. அண்ட் 3, 2, 1 ஸ்னாப். முகில், நான் பேசுறது கேக்குதா? கேக்குதுன்னா ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. கண்களை மூடியிருந்தபடியே அவன் பதிலளித்தான். உங்க பேர் என்ன? முகில். இப்போ உங்களுக்கு என்ன வயசாச்சு? 33. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? உங்க மனைவி பேர் என்ன? மது. உங்களுக்கு மதுவை பிடிக்குமா? ரொம்ப. முகில், அடிக்கடி உடம்பு வலிக்குதுன்னு சொல்றீங்களே, எதனால? என்னை யாரோ அடிக்கிறாங்க. என் கையை பிடிச்சு முறுக்குறாங்க. அப்படி அடிக்கிறவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களா? இல்லை. அவங்க இப்போ உங்க கூட இருக்காங்களா? இருக்காங்க. அவங்க கூட நான் பேச முடியுமா? இப்போ அவங்க கூட நான் பேசலாமா? ஏன் நாங்கள் பேசக்கூடாது? அவங்க அடிப்பாங்க, பயமா இருக்கு. முகில், பயப்படாதீங்க, நாங்கள் இருக்கோம். நாங்கள் பேசி உங்களை காப்பாத்துறோம். இப்போ நாங்கள் முகிலுக்கு உள்ளே இருக்கிறவங்க கிட்ட பேசுகிறோம். முகிலிடம் இருந்து எந்த அசைவும் இல்லை. இப்போ நாங்கள் முகிலுக்குள்ள இருக்கிறவங்க கிட்ட பேசுகிறோம். உங்கள் பேர் என்னன்னு சொல்லுங்க. முகிலின் குரல் இப்போது வேறு மாதிரி ஒலித்தது. தன் அடித்தொண்டையில் யாரோ கை வைத்து அடித்து பேசுவது போல் பேசினான். செரியன் மறுபடியும் உங்க பேர் என்ன என்று கேட்டார்.
அதற்கு அவனிடம் எந்த பதிலும் இல்லை. நீங்க தான் முகில அடிக்கிறவரா? ஏன் அவரை அடிக்கிறீங்க? பிடிச்சிருக்கு. முகில உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இல்ல. அவரை துன்புறுத்துறது பிடிச்சிருக்கா? ஆமா. உங்களுக்கு மதுவை பிடிக்குமா? இல்ல. முகில் உங்களுக்கு ஏதாவது கெடுதல் பண்ணிருக்காரா? இல்ல. முகில் கூட இன்னும் எவ்வளவு நாள் இருப்பீங்க? அவன் சாகர வரைக்கும். முகில் செத்துட்டா நீங்களும் செத்துற மாட்டீங்களா? எனக்கு சாவே இல்ல. முகிலின் குரல் ரொம்பவும் மெதுவானது. செரியன் மைக்கை எடுத்துக்கொண்டு முகிலின் பக்கத்தில் போனார். உங்களுக்கு முகில் சாகணுமா? ஆமா. முகில் செத்துட்டா நீங்க எங்க போவீங்க? அதற்கு முகிலிடமிருந்து முனகலாக ஏதோ சத்தம் வந்தது. செரியன் மைக்கை எடுத்துக்கொண்டு முகிலுக்கு இன்னும் அருகில் போனார். முகில் செத்துட்டா நீங்க எங்க போவீங்க? முகில் யாரும் எதிர்பார்க்காத விதமாக பக்கத்தில் இருந்த மேசை கடிகாரத்தை எடுத்து செரியனின் தலையில் தாக்கினான். செரியன் கழுத்து மழுக்கென ஒரு சத்தத்தை எழுப்பியது. அவரின் நெற்றி கிழிந்து ரத்தம் ஒழுகியது. 2 பேர் அவனை பிடிக்க வந்தனர். மேசை மீதிருந்த மற்ற அலங்கார பொருட்கள் தாமாகவே பறந்து அவர்கள் மேல் மோதியது. அவர்கள் செரியனையும் ரெக்கார்டரையும் தூக்கி கொண்டு கதவை திறந்து கொண்டு ஓடினர். அதே வேகத்தில் மதுவின் பக்கம் திரும்பினான். 2 அடிகள் எடுத்து வைத்ததும் உடலில் இருந்து ஏதோ உருவி எடுத்ததை போன்று கீழே விழுந்தாள். மது அரண்டு போயிருந்தாள். பொருட்கள் தானாக பறப்பதெல்லாம் அவள் கற்பனையில் கூட நடந்திருக்காத விஷயம். பிரிசிலா அக்காவை கூப்பிட்டு அவனை மறுபடியும் மாடியில் படுக்க வைத்து கட்டி போட்டனர். மது அழத் தொடங்கினாள். அவளை ஆஸ்வாசப்படுத்திய பிரிசிலா அக்கா, இனியாச்சு நான் சொல்றத கேளுமா? நீங்க என்ன சொன்னாலும் கேக்குறேங்க்கா, அவரை மட்டும் பழையபடி மாத்தி கொடுத்துருங்க. அது என்னால முடியாதுமா, இது கொஞ்சம் நம்ம கையை மீறின விஷயம். அதுக்கு ஒருத்தர் இருக்காரு. அவரு யாருக்கா? ஃபாதர் ஜெரால்ட். அத்தியாயம் 20. ஜெரால்டுக்கு இனியும் அங்கிருப்பது சரியில்லை என தோன்றியது. இந்த அறையில் கண்டிப்பாக அமானுஷமாக ஏதோ ஒன்று இருக்கிறது. முதலில் எப்படியாவது ஹாஸ்டலுக்கு சென்று விட வேண்டும். பிறகு பார்த்து கொள்ளலாம். அவசர அவசரமாக தட்டில் இருப்பதை சாப்பிட்டான். ஆனால் எப்போதும் மெதுவாக சாப்பிடும் செல்வா அன்று ஏதோ சாப்பாட்டையே இதற்கு முன் கண்டிராதவன் போல் அள்ளி அள்ளி தின்று கொண்டிருந்தான். கொஞ்ச நேரம் பொறுமையாக இருந்த பின் ஜெரால்ட் திரும்பவும் படுத்தான். செல்வாவின் கண்கள் எதையோ வெறித்து பார்த்து கொண்டிருந்தது. அதே நேரம் அறை கதவு திறந்தது. டாக்டர் தன் குழுவினருடன் உள்ளே வந்தார். ஜெரால்டின் கேஸ் ஃபைல் அவர் கைகளில் இருந்தது. அருகில் இருந்த அவரின் அசிஸ்டன்ட்டுகள் அதை வாங்கி பார்த்தனர். என்ன மிஸ்டர் ஜெரால்ட், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் டாக்டர், இப்போ ஏதோ பரவாயில்ல. ஓ, நீங்க தமிழா? இப்போ தமிழ தானே பேசினேன். என்ன செல்வா? ஓ, உங்களுக்கு செல்வாவையும் தெரியுமா? இப்போ அவரை தானே பார்த்து சிரிச்சேன். இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்து கொண்டனர். டாக்டர், நீங்களும் அவரை மாதிரியே பேசுறீங்களே. ஜஸ்ட் ஜோக்கிங் மிஸ்டர். உங்களுக்கு பிபி எல்லாம் நார்மல் ஆகிடுச்சு. இன்னைக்கு உங்க பிஹேவியர்லாம் நோட் பண்ணிட்டு நாளைக்கு டிஸ்சார்ஜ் ஆயிக்கோங்க. வேணாம் டாக்டர், எங்களை இப்போவே அனுப்பிடுங்க. ரெஸ்ட்டு தானே, ரூம்லேயே எடுத்துக்கிறோம். என்ன செல்வா, உங்க ஃப்ரெண்ட் ரொம்ப அவசரப்படுறாரே, நீங்க என்ன சொல்றீங்க? அவருக்கு சீரியஸா எதுவும் இல்லைன்னா அனுப்பிடுங்க டாக்டர். எனக்கும் இந்த ஹாஸ்பிட்டல்லாம் செட் ஆகாது. பெருசாலாம் எதுவும் இல்லை செல்வா, ரெஸ்ட் எடுத்துக்கிட்டா சரி. நான் பாத்துக்கிறேன், நீங்க கிளம்புங்க. டாக்டர் அறையை விட்டு வெளியேறினார். ஜெரால்ட் ஆம்புலன்ஸ் வர சொல்லி ஏறிக்கொண்டான். இன்ஸ்டியூட் வரும் 10 நிமிடங்களிலேயே அவன் உடல்நிலை பழைய தெம்புக்கு வந்திருந்தது. அவனுக்கு நடப்பது எதுவும் நம்ப முடியாத மாதிரி இருந்தது. இன்ஸ்டியூட்டில் இறங்கிய உடனே ஒரே கூட்டமாக இருந்தது. செல்வா கொஞ்சம் பிரபலமானவன்தான், அதற்காக இப்படியா என ஜெரால்ட் அதிசயித்தான். ஸ்ட்ரெச்சர் வேண்டாம் என சொல்லிவிட்டு இருவரும் வாசலிலேயே ஆம்புலன்ஸை திருப்பி அனுப்பினர். உள்ளே இருந்த கூட்டம் அவர்கள் நெருங்கும் போது கூட சட்டை செய்யாத பொழுதுதான் இது தங்களுக்கான கூட்டமில்லை என்பதையே உணர்ந்தனர். என்ன செல்வா, நம்ம இல்லாத 2 நாள்ல என்னமோ நடந்திருக்கும் போலையே, என்னன்னு விசாரிங்க. இல்ல ஜெரால்ட், நம்ம ரூமுக்கு போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா பாத்துக்கலாம். எப்படியும் நமக்கு தெரியாமலா போயிடும். வாங்க. சரி செல்வா, நம்ம போலாம். என்னாலையும் நிக்க முடியல, படுத்துக்கலாம் போல இருக்கு. அறைக்கு வந்ததும் இருவரும் கட்டிலில் சாய்ந்தனர். அறைக்கு வெளியே நின்று கொண்டிருந்த மாணவர்கள் சிலர் செல்வாவை பார்த்துவிட்டு உள்ளே வந்தனர். என்ன செல்வானா, இவ்வளவு நாள் ஆளையே காணல? நாங்க உங்களை தான் தேடிட்டு இருந்தோம். கொஞ்சம் உடம்பு சரியில்லை தம்பி, இப்பதான் ரூமுக்கு வரோம். என்ன கூட்டம் நம்ம காலேஜ்ல? யாராவது விசிட் பண்ணிருக்காங்களா? ஆமாண்ணா, நம்ம தத்தா செத்துட்டார்ல, அது விஷயமா விசாரிக்க வந்திருக்காங்க. தத்தா செத்துட்டாரா? அவருக்கு என்ன ஆச்சு? நல்ல மனுஷனாச்சே. ஜெரால்டுக்கு ஹாஸ்பிட்டல் போவதற்கு முன் தத்தாவை பார்த்தது நினைவுக்கு வந்தது. செல்வாவிடம் சொல்லலாமா என்று யோசித்தான். நல்லா தானே இருந்தாரு, யாரோட எந்த தகராறும் இல்ல. ஆனா மனுஷன் எப்படியோ செத்திருக்காரு. நாங்க கூட தவறி விழுந்திருப்பாரு, இல்ல ஹார்ட் அட்டாக்னு தான் நினைச்சோம். ஆனா வந்து பார்த்தப்ப நாங்களே அதிர்ச்சி ஆயிட்டோம்.
ஏன்பா அப்படி என்ன நடந்தது? கத்தியால ஏதாவது குத்திட்டாங்களா? அதெல்லாம் எதுவும் இல்லனா. அவர் கழுத்தை பிடிச்சு திருகியிருக்காங்க, முழுசா திருகியிருக்காங்க. போலீஸ்காரங்க காலேஜ்ல இருக்கிற எல்லாரையும் விசாரிச்சிருக்காங்க, ஆனா எதுவுமே தடயம் கிடைக்கல. அவங்க வீட்டுல சொல்லிட்டாங்களா? ஜெரால்ட் கேட்டான். அவருக்கு ஏது வீடெல்லாம் இங்கே இருந்தவர் தான். எனக்கே கஷ்டமா இருக்கு. அவர் கொல்ற அளவுக்கு என்ன நடந்துச்சோ. ஆஷான்னு ஒரு பொண்ணு அந்த நாள் நைட் நேரம் வந்திருக்கு. இப்போ அவங்க கிட்டதான் விசாரிச்சுட்டு இருக்காங்க. அவர்கள் சோகமாக பேசியபடியே வெளியே சென்றனர். செல்வா படபடப்பானான். ஜெரால்ட், ஒருவேளை அது நம்ம ஆஷாவா இருந்தாலும் இருக்கும். நான் இப்பவே போய் பார்த்துட்டு வரேன், நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. செல்வா எழுந்து போனான். இருங்க, நானும் வரேன், என்னதான் ஆச்சுன்னு பார்க்கலாம். ஜெரால்டும் உடன் எழுந்து சென்றான். செல்வா வேக வேகமாக நடக்க ஜெரால்டால் அவ்வளவு வேகமாக நடக்க முடியவில்லை. ஏற்கனவே கேட்டிலிருந்து நடந்து வந்தபடியால் திரும்பவும் நடக்க முடியாமல் மூச்சு வாங்கியது. தூணை பிடித்துக்கொண்டு அங்கேயே நின்றான். செல்வா, என்னால முடியல, நான் மெதுவா வரேன், நீங்க போய் பாருங்க. செல்வா பதில் கூட பேசாமல் நடந்து சென்றான். ஜெரால்ட் அங்கேயே ஒரு பெஞ்சில் அமர்ந்தான். போலீசார் இருவர் அங்கே வந்து ஜெரால்டை சூழ்ந்து கொண்டனர். அக்கா நாம் ஜெரால்ட். ஜெரால்ட் மூச்சு வாங்கியபடியே எழுந்து நின்றான். எஸ் சார், ஹிந்தி நோ டாக் என்றான். அவர்கள் திரும்பி ஹிந்தியில் குரல் கொடுக்க இன்ஸ்பெக்டர் வந்து சேர்ந்தார். அவர் கேள்விகளை ஆங்கிலத்தில் கேட்க ஜெரால்ட் பதில் பேசினான். உங்க ரூம் பக்கத்துல தான் நடந்திருக்கு, கொஞ்சம் யோசிங்க. உங்க ரூம்மேட் கிட்டையும் விசாரிச்சிட்டேன், நீங்க சொல்ற அதையே தான் சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு நிஜமாவே தெரியாது சார். திருடங்க யாராவது வந்திருக்கலாம் இல்லையா? நாங்களும் அப்படி நினைச்சிட்டு தான் 2 நாளா தேடிட்டு இருந்தோம். ஆனா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இன்னைக்கு தான் வந்துச்சு. திருடங்கன்னா அவர் சண்டை போட்டு போராடி இருக்கணும். ஆனா அவர் உடம்புல அடிபட்ட வேற எந்த ஆதாரமுமே இல்லை. உங்க ரூம் இருக்கிற இடத்துல இருந்து அவர் கழுத்தை திருகி தூக்கி போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 7 அடி தூரம் வந்து விழுந்திருக்காரு. கில்லர் கண்டிப்பா சாதாரண ஆள் கிடையாது. நாங்க கவனிச்சுட்டு தான் இருக்கோம். நாளைக்கு வருவோம், ஏதாவது கிடைச்சதுன்னா யோசிச்சு வைங்க. இன்ஸ்பெக்டர் பேசிவிட்டு சென்றதிலேயே இவர்கள் மேல்தான் சந்தேகப்படுகிறார்கள் என தெளிவாக தெரிந்தது. செல்வா சோர்வாக நடந்து வந்தான். உன்னையும் விசாரிச்சாங்களா ஜெரால்ட்? ஆமா செல்வா, இவர் என்னமோ நம்ம தான் செஞ்சோன்னு சொல்ற மாதிரி இருக்கு. இப்படி விசாரிச்சா விளங்கிடும். ஆமா, வந்தது நம்ம ஆஷா இல்லல்ல? நம்ம ஆஷா தான் வந்திருக்கா. ரொம்ப பயந்து போயிருக்கா. அவளும் தத்தாவை பார்த்திருக்கா. அடிக்கடி வர்றதுனால 2 பேரும் கொஞ்சம் க்ளோஸ். இதுல போலீஸ் வேற. நான் தான் அவளை வெயிட்டிங் ஏரியாவில் உட்கார வச்சிருக்கேன். நீங்க அவளை பார்த்துக்கோங்க ஜெரால்ட். கொஞ்சம் டயர்டா இருக்கு செல்வா, நான் அப்புறம் பார்க்குறேன். நைட் அந்த நேரத்தில் எதுக்கு ஆஷா இங்கே வந்தாங்க? அது வந்து அவள் இப்போ மாசமாக இருக்கா ஜெரால்ட். அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சு விரட்டி விட்டுட்டாங்க. இப்போ அவள் ஃப்ரெண்டு வீட்டில் தான் தங்கியிருக்கா. நீங்கள் என்கிட்ட ஒன்று மறைச்சிட்டீங்க ஜெரால்ட். ஹாஸ்பிட்டலில் உங்களுக்கு ஏன் உடம்பு முடியாமல் போச்சு? அதான் டாக்டர் சொன்னாரே ஏதோ. அதெல்லாம் பொய்ன்னு எனக்கு தெரியும் ஜெரால்ட். எனக்கு நடந்ததெல்லாம் நானும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். என்ன சொல்றீங்க செல்வா? அப்போ உங்களுக்கு? அதான் சொல்றேனே, எனக்கு எல்லாமே தெரியும் ஜெரால்ட். இனியும் மறைச்சு வச்சு என்ன பண்ண போறேன்? நான் என் ஆன்மாவை ஹம்பாபாவுக்கு ஒப்பு கொடுத்துட்டேன். இது வரைக்கும் நான் அனுபவிச்ச தனிமைக்கு இனிமேல் என்னை சுத்தி உறவுகள் வேணும்னு நினைச்சுதான் என்னையே கொடுத்தேன். அதுக்கப்புறம் தான் ஆஷா வந்தா, நீங்களும் வந்தீங்க. என் வாழ்க்கையில எல்லாமே கிடைச்சிருச்சுன்னு நான் சந்தோஷப்பட்டப்ப அது என்னையே ஆக்கிரமிச்சிருச்சு. இனி என்னால எதுவுமே பண்ண முடியாது. அன்னைக்கு நம்ம பேசினோமே, அதே பேயா? சரி விடுங்க, நான் விரட்டுறேன், நீங்க கவலைப்படாதீங்க. நான் போய் ஆஷாவை இங்க பேசி கூட்டிட்டு வரேன். உங்களுக்கு இன்னுமா புரியல? தத்தாவை கொன்னது கூட நான் தான். இனி அது என்னை சுத்தி இருக்கிற எல்லாத்தையும் கொன்னுடும். என்னால ஆஷாவுக்கும் எங்க குழந்தைக்கும் எந்த பாதிப்பும் வரக்கூடாது. நான் உங்களை தான் நம்புறேன். அதெல்லாம் ஒன்றும் நடக்காது செல்வா, நீங்க இருங்க, நான் ஆஷாவை கூட்டிட்டு வரேன். ஜெரால்ட் செல்வாவின் பதிலுக்கு காத்திராமல் நடந்தான். ஆஷாவை வரவேற்பறையிலிருந்து அழைத்து வந்தான். ஆனால் அங்கே செல்வா இல்லை. வெளியே தேடி பார்க்கும் நோக்கில் வந்தான். செல்வா மாடி மேல் நின்று கொண்டு கத்தினான். ஜெரால்ட், ஆஷா, என்னை மன்னிச்சிடுங்க. அங்கே இருந்து நெட்டு குத்தலாக கீழே விழுந்தான். கொட்டென தலை பிளக்கும் சத்தம் கேட்டது. செல்வா தலைச்சிதறி கிடந்தான். அத்தியாயம் 21. அப்ப செல்வா தான் என் அப்பாவா? என்னோட அம்மா எங்க? ராயர் யாரு? அவருக்கே என் மேல இவ்வளவு பாசம் வரணும்? மைக்கேல் கண்களில் இப்படி கூட நடக்கலாமா என ஆச்சரியமா இல்லை அதிர்ச்சியா என்று சொல்ல முடியாத உணர்வு இருந்தது. அவன் முகம் கேள்விகளால் நிரம்பி இருந்ததை பார்த்தாலே கண்டுகொள்ள முடிந்தது. ஜெரால்ட் அவனையே கருணையுடன் பார்த்து கொண்டிருந்தார். செல்வா, அதுதான் உன் அம்மா. தான் கண்ணு முன்னாடியே விழுந்ததை தாங்கிக்க முடியாத உன் அம்மா அங்கேயே மயங்கி விழுந்துட்டா. அவளுக்கு நினைவு திரும்பும் போது அவ சுத்தமா எல்லாத்தையும் மறந்திருந்தா. தான் யாரு, என்ன நடக்குது அப்படிங்கிற எதுவுமே தெரியாத நிலைமைக்கு மாறிட்டா. நான் இனியும் அங்க இருந்தா நிலைமை இன்னும் மோசமாகும்னு நினைச்சு உன் அம்மாவை கூட்டிட்டு சென்னைக்கு வந்துட்டேன். இங்க எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட வச்சு கொஞ்ச நாள் பார்த்துக்கிட்டேன். அப்படியே என்னோட டிகிரியும் வாங்கி ஃபாதர் ஆனேன். அப்படின்னா இப்ப அவங்க எங்க இருக்காங்க ஃபாதர்? என்னால அவங்கள பார்க்க முடியுமா? கொஞ்சம் கொஞ்சமா அவளோட உடல்நிலையும் மோசமாயிடுச்சு. உன்னை பெத்தெடுக்கிற வரைக்கும்
எப்படியோ எதனாலேயோ உசுர கையிலேயே பிடிச்சிட்டு இருந்தா. அப்புறம் நீ பிறக்கும்போது அவ கர்த்தருக்குள்ள நித்திரை ஆயிட்டா. அதுல இருந்து நான் தான் உன்னை வளர்த்துக்கிட்டு வரேன். என் அம்மா இறந்துட்டாங்களா? என் அம்மா அப்பா போட்டோவாச்சும் இருக்கா ஃபாதர்? ஒரு நிமிஷம்பா. ஜெரால்ட் உள்ளே சென்று தன் பெட்டியை திறந்தார். அதில் அவரும் செல்வாவும் இருக்கும் படமும் ஆஷா மருத்துவமனையில் எங்கேயோ வெறுத்து பார்த்து கொண்டிருந்த படமும் இருந்தது. எடுத்துக்கொண்டு வந்தவுடன் மைக்கேல் அதை பிடுங்கி பார்த்தான். அவனுக்கு தெரியாமலேயே அவன் கண்களில் நீர் பனித்தது. தன் கண்களை துடைத்துக் கொண்டான். படத்தை பார்த்து எதிரிருந்த கண்ணாடியில் தன் முகத்தையும் பார்த்து கொண்டான். தன் கன்னத்தை கைகளால் தடவி தான் யாரை போல என்று யோசித்தான். நீ அப்படியே உங்க அம்மா மாதிரிப்பா. ஃபாதர் ஜெரால்ட் அவனை பார்த்து சிரித்தார். இள வயதில் தன் தந்தையுடன் ஜெரால்ட் நிற்பதை பார்த்தான். பாதி செல்லரித்து போயிருந்தது. புன்னகையுடன் மலர்ச்சியாக நிற்கும் தன் தந்தையை பார்க்க பார்க்க, சே, இவ்வளவு நல்லவரா இருக்காரே என யோசித்தான். இன்னொரு படத்தில் அருவருப்பான படம் ஒன்று இருந்தது. அதன் கீழே ஹம்பாபா என எழுதியிருந்தது. அப்படின்னா ராயர் எனக்கு எப்படி அப்பாவானாரு? கையில குழந்தையோட இருக்கிற ஃபாதரை யாரு தான் ஏத்துக்குவாங்க? பேராயர் எல்லாருக்கும் நான் எப்படிப்பட்டவன்னு தெரியும். அதனால எதையும் கேட்டுக்கல. ஆனா பொதுஜனங்களுக்கு இதெல்லாம் சொல்லி புரிய வைக்க முடியுமா? நான் உன்னை தூக்கிட்டு போன ஒவ்வொரு ஊர்லேயும் பிரச்சனை. கடைசியில் இந்த சர்ச்சுக்கு வந்தேன். ஊருக்குள்ளே வீடு பார்க்கறதுக்கு முன்னாடி வெளியில் ஒரு லாட்ஜில் ரூமில் தங்கியிருந்தேன். அங்கே பக்கத்து ரூமில் தான் ராயரும் அவரோட மனைவியும் தங்கியிருந்தாங்க. குழந்தை இல்லைன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு பேசினாங்க. நான் ஆறுதல் சொல்லிட்டு வந்து என் ரூம்லையே படுத்துக்கிட்டேன். ராத்திரி ஏதோ சத்தம் கேட்டு நான் எழுந்து போய் பார்த்தேன். கதவை சாத்தாதனால ஏதோ ஒரு வேகத்தில் அவங்க ரூம்குள்ளே போயிட்டேன். அவங்க கையில் விஷ பாட்டிலோட 2 பேரும் அழுதுகிட்டு இருந்தாங்க. நான் ஓடி போய் அவங்க கையில் இருந்த பாட்டிலை தட்டி விட்டுட்டு சத்தம் போட்டேன். குழந்தையே இல்லாமல் மலட்டு பட்டத்தோட வாழ்றதுக்கு பேசாமல் செத்து போயிடலான்னு தான் இங்கே வந்தோம். எங்களை மன்னிச்சிடுங்க ஃபாதர்னு 2 பேரும் அழுதாங்க. கர்த்தரோட படைப்பிலேயே மனுஷனோட படைப்பு தான் உன்னதமானது. எந்த காரணம் இருந்தாலும் அது யாராக இருந்தாலும் தற்கொலைங்கிறது மிகப்பெரிய பாவம். இனியாவது புத்திசாலித்தனமாக நடந்துக்கோங்கன்னு சொல்லிட்டு விடிகிற வரைக்கும் அவங்க கூடவே இருந்தேன். அப்போ நீ அழுதுகிட்டே இருந்த. உன்னையும் அவங்க ரூமுக்கு எடுத்துகிட்டு போனேன். நீ சமாதானமே ஆகலை. ஆனால் அவங்க கிட்ட போன உடனே சட்டுன்னு அழுகையை நிறுத்திட்ட. உன்னையும் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. இந்த குழந்தைய எங்களுக்கே தந்துடுங்க ஃபாதர்னு கேட்டாங்க. எனக்கும் உனக்கு ஒரு அம்மா வேணும்னு தோணுனதுனால கொடுத்துட்டேன். அவங்களையும் இந்த ஊருக்கே கூட்டிகிட்டு வந்துட்டேன். உனக்கு அம்மா இல்லாத குறை தெரியக்கூடாதுன்னு உன்னை அவங்க குழந்தையாவே வளர்க்க சொல்லி சத்தியமும் வாங்கினேன். நீ அவங்க கிட்ட போய் சேர்ந்த நேரம் வெறுங்கையோட வந்த ராயர் அடுத்த 4 வருஷத்துலேயே பெரிய ஆளாயிட்டாரு. எல்லாம் உன்னாலதானே அவர் உன்னை சொல்லாத நாளே இல்லை. நான் செல்வாக்கு கொடுத்த வாக்குக்காக நீ என்னை எவ்வளோ அவமானப்படுத்தினாலும் நான் உன்னை கவனிச்சுக்கிட்டே இருந்தேன். எல்லாம் சரிதான் ஃபாதர். ஆனால் என் அப்பாவுக்கு பேய் பிடிச்சு செத்தார்னு சொன்னீங்களே, அதைத்தான் நம்ப முடியல. இந்த காலத்தில் பேயெல்லாம் இருக்கா என்ன? பேய்க்கு காலெல்லாம் கிடையாது மைக்கேல். எப்படி கடவுள் இருக்கிறது எந்த தூரம் வரைக்கும் உண்மையோ அதே மாதிரி சாத்தான் இருக்கிறதும் அப்பட்டமான உண்மை. என்ன, கடவுளோட வழி நேர்மையானது. சாத்தான் தந்திரமா வேலை செய்யும். அது இல்லைன்னு நம்ம எல்லாரையும் நம்ப வச்சதுலேயே அது பாதி வெற்றி அடைஞ்சிருச்சு. அது கடைசி வரைக்கும் நம்மளை திசை திருப்ப பார்க்கும். நம்ம தான் கடவுளோட வழியில நிற்கணும். அப்படின்னா யாரோ செத்து தானே பேயா வந்திருக்கணும். அவங்க கேட்டதை கொடுத்திருந்தா என் அப்பாவை நீங்க காப்பாத்திருக்கலாம்ல. செத்தவங்க ஆவியா வருவாங்க மைக்கேல். இறந்தவங்களுக்கு நிறைவேறாத ஆசை இருந்தா அதை தன்னோட ஆவி ரூபம் மூலமா தீத்துக்குவாங்க. ஆனா உன் அப்பாவை பிடிச்சது ஹம்பாபாங்கிற ஒரு சாத்தான். சாத்தான்னா அது இதுக்கு முன்னாடி பூமியில மனுஷ ரூபத்திலே இல்லாத ஒரு விஷயம். அதுங்க தான் லூசிஃபரோட படை. நீ கர்த்தரை விசுவாசிக்கிறியா மைக்கேல்? என் முழு மனசா நம்புறேன் ஃபாதர். அப்படின்னா அவரோட எதிரியை ஒழிக்க நீயும் நிக்கணும். இன்னைக்கு வரைக்கும் சாத்தான் வேற வேற வழியில பூமியை கெடுத்துட்டும் மக்களை பாதிச்சுக்கிட்டு தான் இருக்கு. நாம கர்த்தரோட துணை கொண்டு அதை எதிர்த்து போராடிட்டு இருக்கோம். கண்டிப்பா நிப்பே ஃபாதர். இனி என் வாழ்க்கை முழுசையும் நான் கர்த்தருக்காகவே அர்ப்பணிக்க தயாரா இருக்கேன். உனக்கு பல பல சோதனைகள் வரும் மைக்கேல். எல்லாத்தையும் நீ கவனமா தாண்டி வரணும். நான் இங்க இருக்கிறது மட்டும்தான் உனக்கு தெரியும். என்னோட போராட்டத்தை எதையும் நீ பார்த்ததில்ல. ஆனாலும் கண்டிப்பா நீ ஜெயிச்சு வரணும் மைக்கேல். நான் இனி கர்த்தருக்கே அடிமை ஃபாதர். நீங்க இனிமே என்ன சொன்னாலும் செய்ய தயாரா இருக்கேன் ஃபாதர். ஃபாதர் மைக்கேலை தழுவிக்கொண்டார். ஒரு வழியாக இப்படித்தான் மைக்கேல் திருந்த வேண்டும் என்று இருக்கிறது போல. கர்த்தரே உமக்கு சோஸ்திரம் ஐயா என மனதிற்குள்ளேயே தொழுது கொண்டார். அவன் கண்களின் கண்ணீர் அவன் கடந்த கால பாவங்களை கழுவியது போல் இருந்தது. மழையும் ஓய்ந்து வானம் வெறுமையாகி இருந்தது. அந்த நேரம் தேவாலயத்தின் கதவுகள் திறக்கப்பட்டு உள்ளே ஒளி பரவியது. ஃபாதர் எட்டி பார்த்தார். வெளியே 2 பெண்கள் நடந்து வருவது தெரிந்தது. மைக்கேல், அப்படி உட்காருப்பா. யாரோ வந்திருக்காங்க, வெளியூர் போல தெரியுது. என்னன்னு பாக்குறேன். ஃபாதர் ஜெரால்ட் நீங்க தானே? ஆமா, நான் தான். நீங்க யாரு? உங்களுக்கு என்ன வேணும்? நான் பிரிசில்லா ஃபாதர். 6 மாசத்துக்கு முன்னாடி நான் உங்களை பார்த்துருக்கேன். என் தம்பிக்கு உடம்பு சரியில்லாம போச்சுன்னு நீங்க வந்திருந்தீங்க. சென்னைக்கு. பேரு ராபர்ட். ஆமா, ஞாபகம் இருக்கு.
சென்னையில் ஒருவனுக்கு பிடித்த பேயை ஜெரால் விரட்டி இருந்தார். இவங்க பேர் மது. இவங்களோட ஹஸ்பண்ட் கொஞ்சம் வித்தியாசமா நடந்துக்கிறாரு. வீட்லயும் உடம்பு சரியில்லாம இருக்காங்க. ஏதாவது சைக்காட்ரிஸ்ட் கிட்ட கூட்டிட்டு போங்க. நான் சர்ச்சு ஃபாதர், நான் என்ன செய்ய முடியும்? மதுவே பேசினாள். ஃபாதர், நீங்க தான் எனக்கு உதவி பண்ணணும். உங்களால மட்டும்தான் என் புருஷனை காப்பாற்ற முடியும். நீங்க நல்ல டாக்டரா பாருங்கம்மா. இப்போதைக்கு அதுதான் நல்லது. நான் வேணும்னா உங்களுக்காக கடவுள்கிட்ட பிரார்த்தனை செய்யறேன். ஃபாதர் ப்ளீஸ், நாங்க பார்க்காத டாக்டரே இல்ல. ஆனாலும் அவருக்கு என்ன பிரச்சனைன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. போகாத இடம்லாம் போயிட்டு தான் இறுதி புகலிடமா உங்ககிட்ட வந்திருக்கோம். உங்க காலில் வேணா விழுறோம் ஃபாதர், எங்களை காப்பாத்துங்க. நீங்களும் முடியாதுன்னு சொல்லிட்டா நான் சாகத்தான் வேணும். என்னம்மா இது, தேவ சன்னிதானத்துல வந்து இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு சாகிறத பத்தி எல்லாம்? மைக்கேல் அவர்கள் பேசுவதையே உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்தான். ஏதோ முடிவு செய்ததாய் அவர்களிடம் எழுந்து வந்தான். இருவரையும் பார்த்தான். நாங்க வரோம், நீங்க போங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க, இந்த உதவியை மறக்கவே மாட்டோம். மது கண்ணீருடன் கை கூப்பினாள். மைக்கேல் சும்மா இரு, உனக்கு என்ன தெரியும் இதை பத்தி? நீ முதல்ல வீட்டுக்கு போ. இல்ல ஃபாதர், நாம எதுவும் பண்ண வேண்டாம். ஆனா ஒரு தடவை போய் பார்த்துட்டு வரலாமே. என் அப்பாவுக்கு ஆன மாதிரி இன்னொருத்தருக்கு ஆக வேண்டான்னு தான். ஃபாதர் ஜெரால் ஒரு நொடி யோசித்தார். அவர்கள் முன் மைக்கேலிடம் வாக்குவாதம் செய்ய வேண்டாம் என பின் தானே முடிவுக்கு வந்தவராய், சரி, ஒரு முறை நாங்க உங்க வீட்டுக்கு வரோம் என்றார். மதுவும் பிரிசில்லாவும் ஃபாதருக்கு நன்றி சொல்லிவிட்டு திரும்பி நடந்தனர். ஃபாதர் திரும்பி மைக்கேலை பார்த்தார். அங்க வரோன்னு எதுக்கு நீ வாக்கு கொடுத்த? இதுக்கெல்லாம் யார்கிட்ட எல்லாம் பெர்மிஷன் வாங்கணும்னு தெரியுமா? ஆர்ச் பிஷப் வரைக்கும் பேசணும். நீ என்னடானா ஓம் பாட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டா? எதுக்கு இதெல்லாம்? நீங்க எதுவுமே செய்ய வேணாம் ஃபாதர். சும்மா அவங்க வீட்டுக்கு போய் பார்த்துக்கிட்டு வாங்க. அதுக்கு யார்கிட்டையும் கேட்க வேண்டியதில்லை. நான் உங்ககிட்ட இது வரைக்கும் எதுவுமே கேட்டதில்லை. இதுதான் முதல் தடவை. கொஞ்சம் எனக்காக பாருங்க ஃபாதர். சரி, நான் பார்த்துக்கிறேன். நான் திரும்ப வர்ற வரைக்கும் சர்ச்சையாவது பார்த்துக்க. நானும் வரேன் ஃபாதர், உங்களுக்கு உதவியா. நீ எதுக்கு மைக்கேல்? ஏற்கனவே அவங்க ஞானஸ்தானம் பண்ணாதவங்க. நான் அவங்களுக்கு உதவி பண்றத சர்ச்சை எந்த அளவுக்கு அனுமதிக்கும்னு நீ யோசிச்சியா? இதுல எவ்வளவு பிரச்சனை வரும்னு தெரியுமா உனக்கு? கண்ணு முன்னாடி ஒரு குடும்பம் கஷ்டப்படுது, அதை பார்த்துட்டு சும்மா இருந்தா கர்த்தரே நம்மள மன்னிக்க மாட்டார். எனக்காக செஞ்சு கொடுங்க ஃபாதர். மைக்கேல் கெஞ்சினான். கடவுள் எதற்கோ முடிச்சு போட ஆரம்பித்து விட்டார் என நினைத்த ஃபாதர் இனி எதையும் தடுக்க வேண்டாம் என ஆமோதித்தார். அத்தியாயம் 22. மறுநாள் காலை ஃபாதரும் மைக்கேலும் மதுவின் வீட்டிற்கு முன் நின்று கொண்டிருந்தனர். வீட்டை பார்த்த உடனேயே அங்கே ஏதோ சரியில்லை என்னும் உணர்வு ஃபாதருக்கு ஏற்பட்டது. வீட்டின் வாசலிலேயே சதை எரியும் துர்வாடை அடித்தது. வீட்டினுள் வெளிச்சம் வருவதற்கு வசதியில்லாமல் அறையின் ஜன்னல்கள் அனைத்தும் அடைக்கப்பட்டிருந்தது. ஃபாதரின் கண்கள் எதையோ தேடிக்கொண்டிருந்தது. மைக்கேல் வாசலில் நின்றதற்கே முகத்தை சுளித்தான். ஃபாதர் காலிங் பெல்லை அழுத்த மது வந்து கதவை திறந்தாள். ஃபாதரை பார்த்த உடனேயே அவள் முகம் மலர்ந்தது. வாங்க ஃபாதர், உள்ள வாங்க, உட்காருங்க. நான் போய் பிரிசிலாக்காவை கூட்டிட்டு வந்துடுறேன். மது வெளியே செல்ல எத்தனித்தாள். ஃபாதர் சைகையாலேயே வேண்டாம் என தடுத்தார். ஹாலில் இருந்த சோஃபாவில் அமர்ந்தார். மைக்கேல் வீட்டையே சுற்றி சுற்றி பார்த்தார். வெளியிலிருந்து பார்த்தபோது அடித்த வாடை உள்ளே இன்னும் அதிகமாக வீசியது. மைக்கேல் முகத்தை சுருக்க அதை பார்த்த மதுவின் முகம் வாடியது. ஃபாதரை அதை கவனித்து மைக்கேலை அதட்டினார். மைக்கேல், இங்க வந்து உட்காரு. இங்க பாருங்கம்மா, நான் சர்ச்சு மூலமா இங்க வரல, தனிப்பட்ட முறையில தான் வந்திருக்கேன். ஸோ நீங்க வெளியில யார்கிட்டையும் எதுவும் சொல்ல வேண்டாம். நாங்க இன்னைக்கு சாயங்காலம் திரும்பியும் தூத்துக்குடிக்கே கிளம்பிடுவோம். உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு என்னால ஏதாவது உதவி பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். மது தன் கண்களை துடைத்துக் கொண்டாள். என் வீட்டுக்கார் பேர் முகில் என தொடங்கியவுடன் மாடியிலிருந்து தடதடவென சத்தம் கேட்டது. ஃபாதர் மேலே பார்த்தார். யார் இருக்காங்க என்பது போல நெற்றியை சுருக்கினார். என் வீட்டுக்கார் இப்ப மாடியில தான் படுக்க வச்சிருக்கோம் என தொடங்கி இறுதியாய் வீட்டினுள் எல்லாம் பறந்து விழுந்தது வரை சொல்லி முடித்தார். ஃபாதர் பொறுமையாக கேட்டுக்கொண்டார். பின்பு எழுந்து வீட்டினுள் எல்லா பக்கங்களையும் சுற்றி பார்த்தார். வீட்டினுள் சாமி படங்கள் எதுவும் இல்லாததை கண்டார். ஏமா, உங்களுக்கு சாமி கும்பிட்ற பழக்கம்லாம் இல்லையா? வீட்டுல ஒரு சாமி படத்தை கூட காணமே. இல்ல ஃபாதர், அவருக்கும் பெருசா நம்பிக்கை இல்லை, எனக்கும் கும்பிடுற வழக்கம் இல்லை. பின்ன எதுக்கு அதெல்லாம் தேவையில்லாமன்னு எடுத்துட்டோம். வெறும் சுவரா வைக்க வேணான்னு பெயிண்டிங் கலைப்பொருட்கள்னு வாங்கி வைக்க ஆரம்பிச்சிட்டோம். சரிம்மா, உங்க வீட்டுக்கார பார்க்கலாமா? அவர் பேர் என்ன சொன்னீங்க? முகில் ஃபாதர். வாங்க பார்க்கலாம். இல்ல, நீங்க இங்கே இருக்கலாம். நானும் இவரும் போய் பார்த்துக்கிறோம். மேலே எந்த ரூமு? மது கை காட்டினாள். ஃபாதர் மைக்கேலை வரச் சொன்னார். மைக்கேல் ஃபாதரை தொடர்ந்தார். மேலே அறைக்கு சென்றவுடன் அறையின் வாசலில் நின்று கொண்டு மைக்கேலை திரும்பி பார்த்தார். இங்க பார் மைக்கேல், என்ன நடந்தாலும் நீ எதுவுமே பேசக்கூடாது.
உள்ளே இருக்கிறது என்னன்னு நமக்கு தெரியாது. சாத்தா என்ன வேணும்னாலும் சொல்லும். கவனமா இருக்கணும், புரியுதா? மைக்கேல் பணிவாக தலையாட்டினான். ஃபாதர் தன் மேலங்கியிலிருந்து சிலுவை மூடியிட்ட ஒரு சிறிய குடுவையை வெளியே எடுத்தார். தன் மேல் சில துளிகளை தெளித்து தன்னை தூய்மைப்படுத்திக் கொண்டார். பின் மைக்கேலின் மேலும் தெளித்தார். அவனுக்கு சிலுவை குறியிட்டு புனிதப்படுத்தினார். கண்களை மூடி மீண்டும் பிரார்த்தித்து அறையின் கதவை திறந்தார். உள்ளே இருட்டாக இருந்தது. கதவுக்கருகில் இருந்த ஸ்விட்சை அழுத்தினார். முகில் கட்டிலில் ஒரு குச்சியை போல் கிடந்தான். மைக்கேலுக்கு அவனை பார்த்ததுமே பயமானது. முகிலின் உடம்பில் வெறும் எலும்பு மட்டுமே துருத்தி கொண்டிருந்தது. குழிவிழுந்த கண்களும் எற்றிய பற்களுமாய் எப்போதும் சாகக்கூடிய தோற்றத்துடன் இருந்தான். மைக்கேல் அறையெங்கும் சுற்றி பார்க்க ஃபாதர் கதவருகிலேயே நின்று கொண்டிருந்தார். சுவரெல்லாம் பழுப்பேறி அந்த அறையில் அழுகிய வாடை வீசிக்கொண்டிருந்தது. அதுவும் ஃபாதர் முகிலின் அருகில் சென்று பார்க்க முற்பட்ட போது அந்த வீச்சம் இன்னும் அதிகமாக இருந்தது. ஃபாதர் மெதுவாக அருகே வந்து மைக்கேலை பின்னுக்கு தள்ளி வெளியே இருக்கும்படி செய்கை செய்தார். அவன் ஃபாதரின் பின் நின்று கொண்டு அவர் என்ன செய்ய போகிறார் என்று பார்த்து கொண்டிருந்தான். முகில், ஃபாதர் ஜெரால்ட் அவன் அருகில் நின்று அழைத்தார். முகில் கண்களை திறக்க முயற்சிப்பது தெரிந்தது. கொஞ்சம் சிரமத்திற்கு பின் கண்களை திறந்த முகில் அறையில் இருவர் நிற்பதை மிரட்சியுடன் பார்த்தான். யார் நீங்க? எப்படி உள்ள வந்தீங்க? ஈனஸ்வரத்தில் முகிலின் குரல் வெளிப்பட்டது. நான் ஃபாதர் ஜெரால்ட். உங்க வைஃப் உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க. அதான் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ண வந்திருக்கோம். முகில் எழுந்து உட்கார முயன்றான். நான் நல்லா தான் இருக்கேன் ஃபாதர். எனக்கு ஒன்றும் இல்லை. பாருங்க, ஒரு நாள் ஆஃபீஸில் வலிக்கு விழுந்துட்டேன். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னே தெரியல. மது என்னை இங்கே அடைச்சி வச்சிருக்கா. சாப்பாடு தண்ணி எதுவுமே இல்லாமல் இங்கே தான் அடைஞ்சு கிடக்கிறேன். இங்கே ஜன்னல் கூட பூட்டி தான் இருக்கு. எனக்கு எதுவுமே இல்லை ஃபாதர். முகிலுக்கு அதற்கே மேல்மூச்சு வாங்கியது. தண்ணீர் வேண்டும் என்பது போல் முகில் செய்கை காட்டினான். மைக்கேல் முகிலின் தலைமாட்டில் இருந்த ஜக்கை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீரை புகட்டினான். முகிலின் உடலில் புண்கள் அதிகமாகி சீல் பிடித்திருந்தது. மைக்கேல் முகத்தை சுருக்கினான். 2 மிடறு குடித்தவுடன் போதும் என்பது போல் முகில் தலையை ஆட்டினான். தேங்க்ஸ் மைக்கேல். முகில் ஆஸ்வாசப்படுத்தி கொண்டான். இன்னும் மேல்மூச்சு வாங்கியது. மறுபடியும் ஏதோ பேச முயற்சித்தான். ஆனால் வெறும் வாய் மட்டும்தான் அசைந்தது. ஃபாதர் முகிலை படுக்க வைத்தார். நீங்க நல்லா தான் இருக்கீங்க முகில், படுத்துக்கோங்க. நான் உங்க வைஃப் கிட்ட பேசுறேன். கர்த்தர் துணை இருப்பார், கவலைப்படாதீங்க. ஃபாதர் காற்றில் சிலுவையிட்டார். அறையை இன்னொரு முறை சுற்றி பார்த்தார். பின் வெளியே வந்தார். மைக்கேல் ஃபாதரை தொடர்ந்து வந்து கவனமாக அறையின் கதவை பூட்டினான். கீழே மது கவலையுடன் நின்று கொண்டிருந்தாள். ஃபாதர், அவர் எப்படி இருக்காரு? ஏதாவது பேசினாரா? அவர் ரொம்ப நல்லா தான் இருக்காருமா. நீங்க நினைக்கிற மாதிரி அவருக்கு பேயெல்லாம் எதுவும் பிடிக்கல. என் கழுத்துல இருந்த சிலுவையை பார்த்தும் கூட அவர் நார்மலா தான் பேசினார். சரியாயிடுவார், பயப்படாதீங்க. சரி ஃபாதர், என் அழைப்பை ஏத்துக்கிட்டு இவ்வளவு தூரம் நீங்க வந்ததை நான் மறக்கவே மாட்டேன் ஃபாதர். பரவாயில்லம்மா, எல்லாம் கர்த்தர் விருப்பம். நாம நினைக்கிறது எதுவும் நடக்கிறது இல்ல. வீட்டுக்குள்ள பாத்திரம் எல்லாம் பறந்ததே ஃபாதர், அதெல்லாம் எப்படி? வீட்டை ஆசீர்வாதம் பண்ணிக்கலாமா? வீட்டுல தானே பிரச்சனை. உங்க வீட்டுக்காரர் நல்லா தானே இருக்காரு, பயப்படாதீங்க. நாங்க ஆசீர்வதிக்கப்பட்ட நீரை தந்துட்டு போறோம். அதை தெளிச்சு விடுங்க, எல்லாம் தானா சரியாயிடும். சரி, நாங்க கிளம்பவா? ஏன் அதுக்குள்ள கிளம்புறீங்க? சாப்பிட்ற நேரம் ஆகிடுச்சு. சாப்பிட்டுட்டு போலாமே ஃபாதர், ஒரு 5 நிமிஷத்துல தயாராயிடும். இல்லம்மா, அதெல்லாம் வேணாம். நாங்க கிளம்பணும். ரொம்ப தூரம் வேற போகணும். இன்னும் 2 வேலை பாக்கி இருக்கு. அதான் கொஞ்சம் சீக்கிரமா போனா நல்லது. எனக்காக ஒரு காஃபியாவது சாப்பிடுங்க ஃபாதர். முதல் தடவையா வீட்டுக்கு வந்துட்டு இப்படி எதுவுமே எடுத்துக்காம போனா நல்லா இருக்காது. சரிம்மா, காஃபி மட்டும் கொண்டு வாங்க. மது சமையலறைக்கு சென்றாள். மைக்கேல் எழுந்து அறையையே சுற்றி நோட்டம் விட்டு கொண்டிருந்தான். சுவரெல்லாம் இருக்கும் புகைப்படங்கள், அலங்கார பொருட்களை பார்த்தான். வேறு வேறு இடங்களில் முகில் மதுவுடன் குழந்தைகளுடன் சிரித்தபடி நின்றிருந்தான். படத்தில் இருப்பவன்தான் மேலே படுத்திருக்கிறான் என்றால் யாராலும் நம்ப முடியாதது போல் இருந்தது. படத்தில் இருப்பதைப் போல் முகில் இப்போது கால் அளவாக குறைந்திருந்தான். சுவற்றில் மாட்டியிருந்த கத்தி ஒன்றை எடுத்தான். பளபளப்பாக வித்தியாசமாக இருந்தது. கத்தியை முகத்துக்கு நேரே வைத்து பிடித்தான். வெயில் பட்டு எதிரொலித்தது. அதன் அழகில் தன் ஆள்காட்டி விரலால் நீவினான். விரலை சட்டென அறுத்தது. மைக்கேலின் அரவம் கேட்டு ஃபாதர் திரும்பி பார்த்தார். அவரை பார்க்காது தலையை திருப்பிக் கொண்ட மைக்கேல் பக்கத்தில் இருந்த மேசையின் மேல் வைத்திருந்த பூஜாடியை தட்டிவிட போனான். உருண்டு கீழே விழப்போன பூஜாடியை பிடிக்க முயலும்போது கையில் இருந்த கத்தி கீழே விழுந்து ஒலி எழுப்பியது. ஃபாதர் மைக்கேலை முறைத்தார். மைக்கேல் தலையை தொங்கவிட்டபடியே ஃபாதரின் அருகில் வந்து அமர்ந்தான். வந்த இடத்துல எல்லாம் சும்மாவே இருக்க மாட்டியா மைக்கேல்?
ஏதாவது விலையுயர்ந்த பொருளை உடைச்சிட்டு போகத்தான் வந்தியா? ஒரு 5 நிமிஷம் உன்னால உட்கார முடியாது? ஃபாதர், இங்க பாருங்க, என்னையே திட்டாதீங்க. எல்லாம் இந்த கத்தியால வந்தது. பாருங்க, என் கையை கூட அறுத்துடுச்சு. மைக்கேல் தன் ஆள்காட்டி விரலை நீட்டினான். ரத்தம் தீற்றலாய் எட்டி பார்த்தது. மது சமையலறையிலிருந்து காஃபி கோப்பைகளுடன் வந்தாள். மைக்கேலின் கையை பார்த்தவுடன் பதறிப்போனாள். ஐயோ, என்ன இது? ரத்தம் எப்படியாச்சு ஃபாதர்? ஒன்னும் இல்லம்மா, ஏதோ கத்தி கீறிடுச்சு. பேண்டேட் இருந்தா கிடைக்குமா? இருக்கு ஃபாதர், வாங்க வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. நான் போய் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்துட்டு வரேன். மதுவின் பின் மைக்கேல் நடந்து சென்றான். ஃபாதர் அந்த கத்தியை எடுத்து மதுவிடம் கொடுத்தார். இவ்ளோ ஷார்ப்பா இருக்கு, பார்த்து உள்ள வைக்க மாட்டீங்களா? சும்மா தொட்டதுக்கே கையை கீறிடுச்சு. உள்ளதான் இருந்துச்சு ஃபாதர். இது அவர் ஃப்ரெண்டு வீட்லேருந்து கொண்டு வந்தாரு. அப்புறம் எங்க போச்சுன்னே தெரியல. இப்பதான் நானே பாக்குறேன். சாரிங்க. மது பேண்டேடை எடுத்து கொடுத்தாள். குழந்தைங்க போட்டோலாம் இருக்கே, எங்க ஒருத்தரையும் காணோம்? ஸ்கூலுக்கு போயிருக்காங்களா? ஆமாங்க, ஸ்கூல் முடிச்சுட்டு அப்படியே எங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவாங்க. இவருக்கு சரியாகிற வரைக்கும் அங்கேயே விட்டுருக்கேன். அவருக்கு ஒன்றும் இல்லையே ஃபாதர். ஃபாதர், உங்ககிட்ட அவர் ஏதாவது பேசினாரா? உங்க ஹஸ்பண்ட் நல்லா தான் இருக்காரு. அவர் விஷயமா ஒரு டாக்டர் பார்க்க தான் அடுத்து போக போறோம். ஃபாதருக்கு நிறைய பேரை தெரியும். நீங்க கவலைப்படாதீங்க, டாக்டர்ஸ் கண்டிப்பா சரி பண்ணிடுவாங்க. மைக்கேலும் ஃபாதரும் காஃபியை குடித்துவிட்டு கிளம்ப ஆயத்தமாகினர். மது அவர்களை அனுப்பிவிட்டு வீட்டுக்குள் வந்தாள். எப்படியோ தன் கணவனுக்கு எதுவும் இல்லை என்னும் செய்தியே நிம்மதியாய் இருந்தது. ஃபாதர் கொடுத்த நீரை வீடெங்கும் தெளிக்க ஆரம்பித்தாள். அத்தியாயம் 23. ஃபாதரும் மைக்கேலும் டாக்ஸியில் ஏறி அமர்ந்தனர். கோயம்பேட்டிற்கு என ஃபாதர் டிரைவரிடம் கூறினார். வண்டி சென்னையின் பெருஞ்சாலையில் வேகம் எடுத்தது. மைக்கேல் கண்ணாடி வழியே வானளாவிய கட்டிடங்களையே எட்டி எட்டி பார்த்து கொண்டிருந்தார். ஃபாதர் நெற்றியில் கை வைத்து ஏதோ யோசித்துக் கொண்டே வந்தார். அவரின் கை கழுத்தில் இருந்த அந்த சிலுவையை நீவியது. வெயில் சரியாக மைக்கேலின் முகத்திலேயே அடித்ததால் அவன் ஃபாதரை இன்னும் கொஞ்சம் நெருங்கி அமர்ந்தான். ஃபாதர் அவனை கண்டுகொள்ளவே இல்லை. மைக்கேலே ஃபாதரிடம் பேச்செடுத்தான். ஃபாதர், அப்படின்னா இவருக்கு பேய் பிடிக்கலையா? நீங்க ஏதாவது வித்தியாசமா சொல்வீங்கன்னு பார்த்தேன். பார்த்தா இப்படி சப்பையா முடிஞ்சிருச்சே. பார்க்குற எல்லாருக்கும் பேய் பிடிக்கணும்னு அவசியம் இல்லை மைக்கேல். அப்புறம் டாக்டர் எல்லாம் எதுக்கு இருக்காங்க? உடம்பு சரியில்லாம போயிட்டா போக வேண்டிய இடம் கோவில் இல்லை, ஹாஸ்பிட்டல் தான். நம்மையும் தாண்டி சில விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிற போதுதான் நம்ம நமக்கும் மீறின சக்தி கிட்ட போய் நிக்கணும். சும்மா நம்மளை நம்பி வர்றவங்களோட அறியாமையை உபயோகப்படுத்திக்க கூடாது. இது ஒரு வரம். அதை கொடுத்த கடவுளை நம்ம கௌரவிக்கிற விதமாத்தான் நம்ம நடத்த அமையணும். புரியுதா? சரிதான் ஃபாதர். அப்ப இவருக்கு நிஜமாவே ஏதும் இல்லையா? நல்லா இருக்கிற மனுஷ வீட்டுல ஏன் இப்படியெல்லாம் கிடக்குறாங்க? வீடே அலங்கோலமா. வீட்டுக்குள்ள கவனிச்சிங்களா ஃபாதர்? அப்படி ஒரு நாத்தம். நம்ம மீன் வாசம் தோத்துரும் போல. வேறு ஏதாவது உடல்நல குறை இருக்கலாம் இல்லையா? நீ ஒன்று கவனிச்சியா? அவங்க நேத்திக்கு தான் நம்ம ஊருக்கு வந்துட்டு திரும்பி இருக்காங்க. வர்றக்கு ஒரு பொழுது ஆகியிருக்கும், போக ஒரு பொழுது. ஆக இந்த நேரமெல்லாம் வீடு பூட்டித்தான் கிடக்கும். அதுதான் அப்படி வாசம் வீசி இருக்கும். வேறெல்லாம் எதுவும் இல்லை. அந்த மனுஷனுக்கு உடம்புல என்ன கோளாரோ, இல்லை மனசுல கோளாரா கூட இருக்கலாம். நல்ல டாக்டர் மூலமா அவர் கர்த்தர் தான் சோஸ்தமாக்கணும். அப்படின்னா நீங்க என்ன சொல்றீங்க? பேயெல்லாம் எதுவும் இல்லையா? வெறுமன மனக்கோளாறு தான் எல்லாமா? என் அப்பாவை பத்தி சொல்லும்போது ஏதோ பேய் பிசாசு பேரெல்லாம் சொன்னீங்க. எனக்கு எதுவுமே புரியலையே ஃபாதர். எல்லாமே வெறும் மனசோட முடிகிற விஷயம் இல்லை மைக்கேல். எது என்னன்னு நம்ம தான் பிரிச்சு பார்க்கணும். நான் என் கழுத்துல சிலுவையோட தான் போனேன். சாத்தான்னா இது முன்னாடி நிக்க முடியுமா? என்னை பார்த்ததுக்கே இந்நேரம் அலறி இருக்கணும். ஆசீர்வதிக்கப்பட்ட நீரை அதனால தாங்கிக்க முடியாது. இது எல்லாத்துக்கும் வெறுமனே சும்மா தான் இருந்துச்சு. வீட்டுக்குள்ள எரியற வாசம் வர்றது, பொருட்கள் எல்லாம் இடம் மாறுறது, இதெல்லாம் கெட்ட அவங்களோட வேலை தான். இதை மட்டும் வச்சு நம்ம பிரார்த்தனை பண்ணுனா அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. உங்க அப்பாவுக்கு நடந்தது வேற, அவரை பிடிச்சது ஹம்பாபா. அப்ப அவர் செத்ததுக்கு போலீஸ் யாரும் விசாரிக்கலையா? அந்த கேஸை அப்படியேவா விட்டுட்டாங்க? இல்ல மைக்கேல், எல்லா விசாரணையும் நடந்துச்சு. செல்வா பேய் பிடிக்கிறது பத்தியும் அதனால ஏற்படுற மனரீதியான பிரச்சனைகளையும் தான் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அது பத்தியே படிச்சுட்டு இருந்ததுனால அவர் தனக்கும் அப்படியே இருக்கிறதா கற்பனை பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அவரோட மனநல பிறழ்வானதாகவும் கேஸை முடிச்சிட்டாங்க. சைக்காட்ரிக்கலா இப்படி ஒரு வியாதி இருக்கு. இதுக்கு பேரு ஹைப்போகான்ட்ரியாசிஸ். இது வலுவான பாயிண்டா இருந்ததுனால அப்பவே கேஸ் முடிஞ்சிருச்சு. அதையும் இன்னைக்கு பார்த்ததையும் நீ குழப்பிக்காத. அப்படின்னா உங்களுக்கு நடந்ததை நீங்க சொல்லியிருக்கலாமே. ஹாஸ்பிட்டல்ல நீங்க பார்த்ததெல்லாம் ஹாலுசினேஷன் ஒரே வார்த்தையில முடிச்சுட்டாங்க. எல்லாத்தையும் கோர்ட்ல நிரூபிக்க முடியாம போயிடுச்சு. அப்ப அவருக்கு, அதான் முகிலுக்கு, வெறும் மனசாலையோ இல்ல உடம்பால தான் ஏதாவது கோளாறுனே வச்சுக்கிருவோம். அதுக்காச்சும் ஏதாவது உதவி செய்யலாம் ஃபாதர். அந்த அம்மா நம்ம சர்ச்சில் வந்து எவ்வளவு கெஞ்சினாங்க. அதுக்காகவாது ஏதாவது செய்யணும் ஃபாதர். அவங்கள நினைச்சாலே பாவமா இருக்கு. நம்ம சர்ச்சிலேயே இருந்து பிரார்த்தனை பண்ணுவோம், எல்லாம் சரியாயிடும். நம்மளால இப்போதைக்கு அவ்வளவுதான் செய்ய முடியும். அந்த ஆளை பாத்தீங்களா ஃபாதர்? எலும்பு தோலுமா மெலிஞ்சு போயிருக்கான். நிக்க கூட தெம்புல. ஆனாலும் இந்த நிலைமையிலையும் அவனுக்கு தண்ணி கொடுத்தப்ப தேங்க்யூ மைக்கேல்னு சொன்னான்.
நல்ல மனுஷன் போல. ஏதாவது டாக்டர் கிட்டயாச்சும் காட்ட சொல்வோம் ஃபாதர். உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்களா? சொல்லிடலாம். நான் படிச்ச இன்ஸ்டிடியூட்லயே நிறைய பேர் இருக்காங்க. மைக்கேல், நீ இப்ப என்ன சொன்ன? அந்த ஆளு ரொம்ப நல்ல மனுஷன்னு சொன்ன. ஏன் ஃபாதர்? அதில்ல மைக்கேல், நீ தண்ணி கொடுத்ததுக்கு அவன் ஏதோ சொன்னான்னு சொன்னியே, என்னது? ஓ அதுவா? தண்ணி கொடுத்ததுக்கு தேங்க்யூ மைக்கேல்னு சொன்னாரு. இதுல என்ன தப்பு இருக்கு ஃபாதர்? இது வரைக்கும் நான் கணிச்ச எல்லாமே தான் மைக்கேல். டிரைவர், கார் திருப்புங்க. எங்களை இப்பவே ஏத்தின இடத்துல இறக்கி விட்டுடுங்க ப்ளீஸ், கொஞ்சம் அவசரம். டிரைவர் எரிச்சலான காரை அங்கேயே ஓரமாக நிறுத்தினான். ஏறிய இடத்திலேயே இறக்கிவிட்டால் காசு தேராதோ என்று நினைத்தான். சார், நீங்க புக் பண்ணிருக்கிற இடத்துல தான் இறக்கி விட முடியும். உங்க இஷ்டத்துக்கு எல்லாம் ரூட்டை மாற்ற முடியாது. என் பேமெண்ட் பாதிக்கும். நான் உங்களை கோயம்பேட்டில் இறக்கி விட்டுறேன். அதுக்கப்புறம் நீங்க எங்கெங்க போகணுமோ போய்க்கோங்க. உன் கூட சண்டை போடுறதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லை. காசு தானே உனக்கு பிரச்சனை, டபுளா வாங்கிக்கோ. எடு வண்டியை, நான் இப்பவே போகணும். அவசரம், புரிஞ்சுக்கப்பா. காசு என்றவுடன் கார் சரையலென திரும்பியது. கிளம்பி வந்த வேகத்தை விட 2 மடங்கு வேகத்தில் இப்போது மது வீட்டுக்கே கார் திரும்பியது. மைக்கேலுக்கு எதுவுமே புரியவில்லை. நாம் இப்போது தப்பாக என்ன சொல்லிவிட்டோம் என்பதை பார்த்தான். ஃபாதர் பதட்டத்துடனே இருந்தார். ஃபாதர், இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு நம்ம திரும்பி அவங்க வீட்டுக்கே போறோம். அங்க இருந்த வரைக்கும் எப்படா கிளம்புவோன்னு இருந்தீங்க. இப்ப என்னடானா இவ்வளவு அவசர அவசரமா திரும்பி போயிட்டு இருக்கோம். என்னாச்சு ஃபாதர்? ஏதாவது மறந்துட்டு வந்துட்டீங்களா? கொண்டு வந்ததே இந்த ஒரு பை தானே. எதுவும் மறைக்கல மைக்கேல், கவனிக்காம விட்டுருக்கோம். உங்ககிட்ட பேய் பிடிக்கிறதுக்கும் மனவியாதிக்கும் வித்தியாசம் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? அதுல ஒரு விஷயம் இருக்கு. என்ன ஃபாதர்? அப்படி என்ன விஷயம்? மனவியாதி வந்தவங்கனால எதையுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது மைக்கேல். ஏற்கனவே மனசுல பதிஞ்சிருக்கிற விஷயத்த வேணும்னா சொல்லலாம். ஆனா நடக்க போறத சொல்றது, மறைவான விஷயங்கள், இதுவரைக்கும் யாருக்குமே தெரியாத விஷயங்களை எடுத்து சொல்றது, அதெல்லாம் ஒரு சாதாரண மனுஷனுக்கு சாத்தியமில்லாத காரியம். மனுஷ உலகத்தை தாண்டி இருக்கிற சக்திகளா இருக்கிற தேவனாலேயோ இல்ல சாத்தானாலேயோ மட்டும்தான் இது சாத்தியம். இப்போ அந்த ஆள் என்ன அப்படி சொல்லியிருக்கான் ஃபாதர்? எனக்கு வெறும் தேங்க்ஸ் தானே சொன்னா. வெறும் தேங்க்ஸ் மட்டுமா சொன்னா? தேங்க்ஸ் மைக்கேல்னு சொல்லல. என் ட்ரெஸ்ஸை வச்சு என்னை ஃபாதர்னு யாருனாலையும் சொல்ல முடியும். ஆனா உன் பேர் மைக்கேலுங்கிறது எப்படி அவனுக்கு தெரிஞ்சது? இதுல ஏதோ தப்பா இருக்கு மைக்கேல். நம்ம போய் பார்த்தே ஆகணும். அங்க கண்டிப்பா எதுவோ இருக்கு. அப்ப இருக்குங்கிறீங்களா? உங்க சிலுவையை எப்படி பார்த்துட்டு சாத்தா சும்மா இருந்தது? சாத்தா நம்மையே நடிச்சு ஏமாத்தும். நம்ம தான் கவனமா இருக்கணும். இப்போ இந்த உலகத்து மக்களை நான் இல்லவே இல்லைன்னு நம்ப வச்சிருக்கே, இது மாதிரி தான். நீ போக போக தெரிஞ்சுக்க வேண்டியது எவ்வளவோ இருக்கு மைக்கேல். சாத்தான் கிட்ட ரொம்ப கவனமா இருக்கணும். இல்லைனா அது நம்மளையே அதோட வழியில இழுத்துரும். மதுவின் வீட்டு வாசலில் கார் வந்து நின்றது. 2 மடங்கு பணத்தை பார்த்ததும் டாக்ஸிக்காரன் சலாம் வைத்துவிட்டு கிளம்பினான். ஃபாதரும் மைக்கேலும் மதுவின் வீட்டை பார்த்து நடந்தனர். காலிங் பெல் சத்தம் எழுப்பியது. 2 முறை 3 முறை என அழுத்தி பார்த்தும் கதவு திறக்கவில்லை. ஃபாதர் பொறுமை இழந்தார். அடுத்த முறையும் அழுத்த கையெடுத்தார். மைக்கேல் அவரை கையமர்த்தி கதவை தட்டினான். மைக்கேல் பலமுறை தட்டியும் கதவு திறக்கவில்லை. இதற்கு மேலும் காத்திருக்க விரும்பாத மைக்கேல் கதவில் மோதினான். 2வது மோதலில் கதவு தாழ்பாளை உடைத்துக் கொண்டு திறந்தது. உள்ளே ஹால் காலியாக கிடந்தது. ஃபாதரும் மைக்கேலும் மதுவை தேடினர். ஆனால் மதுவை எங்கும் காணவில்லை. மைக்கேலுக்கு அப்போதுதான் நினைவுக்கு வந்தது. தண்ணீர் குடிக்கும் போது முகிலின் கைக்கட்டுகளை அவிழ்த்து விட்டான். பின் முகிலின் கைகளை கட்டி போடாமல் அப்படியே வெறும் கதவை மட்டும் சாத்திவிட்டு வந்திருந்தான். ஃபாதரை கூட்டிக் கொண்டு மாடிப்படிகளில் தாவி ஏறினான். அங்கே முகிலின் அறைக்கதவு திறந்திருந்தது. உள்ளே முகில் முதுகை காட்டியவாறு நின்று கொண்டிருந்தான். அவன் ஒரு கை மதுவின் கழுத்தை நெரித்துக் கொண்டிருந்தது. மதுவால் கத்தக்கூட முடியவில்லை என வித்தியாசமான ஓசையை எழுப்பிக் கொண்டிருந்தார். மைக்கேல் மதுவை காப்பாற்ற நினைத்து முகிலின் தோலை பிடித்து தள்ளினான். வெறும் தோல் போட்டு இருந்த உடலுடன் நின்று கொண்டிருந்த முகிலை மைக்கேலால் ஒரு துளி கூட அசைக்க முடியவில்லை. தன்னை யாரோ தள்ளுவதை உணர்ந்ததைப் போல் முகிலின் உடல் சிலிர்த்து கொண்டது. அவன் முகம் மட்டும் முதுகு வரை திரும்பியது. அதை பார்த்த மைக்கேல் அதிர்ச்சியில் உறைந்தான். அத்தியாயம் 24. முகிலின் முகம் எல்லாம் வெளிரி போயிருந்தது. அதில் அங்கங்கே கிழிந்து ரத்தம் தீற்றலாக ஒழுகிக் கொண்டிருந்தது. கண்கள் எல்லாம் பச்சை நிறம் ஏறி பார்க்கவே முடியாததாய் மாறியிருந்தது. சிறிது நேரத்திற்கு முன் பார்த்த முகிலிற்கும் இப்போது நிற்கும் உருவத்திற்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாததைப் போல் இருந்தது. நீரில் மூழ்கி செத்தவனின் உடலைப் போல் அவன் கைகள் வெண்ணிறமாக உப்பி போயிருந்தது. வெறியேறியவனைப் போல் அவன் கைகள் இன்னும் மதுவையே நெரித்துக் கொண்டிருந்தது. மைக்கேல் தள்ளிவிட போனதால் இப்போது முகிலின் கோபம் முழுவதும் மைக்கேலின் மீதே திரும்பியது. மதுவை அப்படியே ஒற்றை கையில் எறிந்தான். அவள் கசக்கி வீசப்பட்ட துணியைப் போல் சுவற்றில் மோதி விழுந்தாள். முகில் நடந்து மைக்கேலிடம் வந்தான். மைக்கேல் முகிலை பார்த்த அதிர்ச்சியில் உறைந்து போய் கண்கள் விரிய அவனையே பார்த்து நின்றிருந்தான். முகிலின் கைகள் இப்போது மைக்கேலை நோக்கி நீண்டது. மைக்கேல் சிலையாகியதை போன்று அப்படியே நின்றான். ஃபாதர் கதவை திறந்து உள்ளே நுழைந்தார். முகிலுக்கும் மைக்கேலுக்கும் இடையில் வந்து தன் அங்கியின் உள்ளிருந்த வெள்ளிச் சிலுவையை எடுத்து முகிலின் நெற்றியில் வைத்தார்.
எக்கே குரூசம் டாமினி, எல்லாம் வல்ல இறைவனின் பெயராலும் இறைமகன் இயேசுவின் பெயராலும் கட்டளையிடுகிறேன், நரகத்துக்கே திரும்பிப்போ சாத்தானே என்று கூறி முகிலின் நெற்றியில் வைத்த சிலுவையால் அப்படியே நெட்டித் தள்ளினார். சிலுவைப்பட்ட இடம் அடுத்த நொடியே வெந்துவிட்டதைப் போல் ஆனது. அடிபட்ட நாயைப் போல் ஊளையிட்டபடியே முகில் அறையின் மூலையில் சுருண்டு விழுந்தான். ஃபாதரும் மைக்கிளும் அறையில் கிடந்த கயிறுகளை புனித நீரில் நனைத்து முகிலின் கைகளை கட்டி போட்டனர். மது மயங்கி இருந்தாள். மதுவை தூக்கி கொண்டு அறையை விட்டு வெளியே வந்தனர். ஹாலில் கிடந்த சோஃபாவில் மதுவை கிடத்தி அவள் முகத்தில் மைக்கேல் தண்ணீரை தெளித்தான். கண்களை சுருக்கியபடி கிடந்த மது இப்போது கண் விழித்தார். மைக்கேலின் கைகளில் இருந்த நீர்க்குடுவியை வாங்கி மடக் மடக் என்று குடித்தார். அழுது கொண்டே பேசினாள். நான் சொல்லும் போது நீங்க நம்பல ஃபாதர். இப்ப பாருங்க, நீங்க கிளம்பி போனதுக்கு அப்புறம் மேல ஏதோ சத்தம் கேக்குதுன்ட்டு போனேன். அப்போ அவர் அறையில இருந்த கட்டுக்கள் அவிழ்ந்து கிடந்தது. நான் போய் கட்டலான்னு போனப்ப அவர் முழிச்சுக்கிட்டாரு. என்னை ஓங்கி அரைஞ்சிட்டு கழுத்தை பிடிச்சு நெருக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்பதான் கடவுள் புண்ணியத்துல நீங்க வந்தீங்க. மேல இருக்கிறது நிச்சயமா சொல்றேன், அது என்னோட புருஷன் இல்ல. தயவு செஞ்சு என் புருஷனை காப்பாத்தி கொடுத்துருங்க ஃபாதர். நீ எதுவும் கவலைப்படாதேம்மா, இனி நாங்க பாத்துக்கிறோம். மைக்கேல், நம்ம பேக்க தர, அதுல இருக்கிற பைபிள், அங்கி, நீர், சிலுவை எல்லாத்தையும் வெளியில எடு. இன்னைக்கு நாம இங்கேயே இந்த சாத்தானை விரட்டி ஆகணும். நாம தாமதிக்கிற ஒவ்வொரு நடியும் முகில நாம இழந்துட்டு இருக்கோம். ஃபாதர், ஏதோ அனுமதி வாங்கணும்னு எல்லாம் சொன்னீங்களே, நான் காப்பாத்திடலான்னு அத்தனை முறை சொன்ன போதும் நீங்க மறுத்துட்டு எதுவுமே இல்லாம இப்ப திடீர்னு எப்படி? அது போன முறை நம்ம கிட்ட நடிச்சது இல்லையா? அப்பவே அது முகிலோட உடம்ப முழுசா தன் கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துருச்சு. இனி அது முகிலோட ஆன்மாவையும் ஆக்கிரமிச்சிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அது நிரந்தரமா முகிலோட உடலை தன்னோட கருவியா மாத்திக்கும். அவனோட ஆன்மாவை தன்னோட அடிமையா எடுத்துக்கும். அதுக்கு நம்ம விடக்கூடாது. யார்கிட்ட பேசணுமோ நான் பேசிக்கிறேன். நீ சீக்கிரம் நான் சொன்னதை செய். சரிங்க ஃபாதர். மைக்கேல் வெளியில் இருந்த பையை எடுக்க வேக வேகமாக நடந்து போனான். அதே நேரம் மாடியிலிருந்து முகிலின் குரல் ஈனஸ்வரத்தில் ஒலித்தது. தண்ணி தண்ணி, யாராவது கொஞ்சம் தண்ணி தாங்களேன். மது இருக்கியா? தாகம் ரொம்ப தாங்க முடியல. என் உடம்பெல்லாம் எரியுது மது. ப்ளீஸ் ஒரு வாய் தண்ணி தான் மது. என்னால் மூச்சு கூட விட முடியல. வா மது. அது முகிலின் குரலே தான். மது தண்ணீர் குடுவையுடன் எழுந்தாள். ஃபாதர் அவள் மேலே செல்லும் வழியில் குறுக்காக நின்று கொண்டார். கையை நீட்டி தடுத்தார். நாங்க சொல்ற வரைக்கும் நீங்க மேல வரக்கூடாது. மேல இருக்கிறது உங்க ஹஸ்பண்ட் இல்ல, அது சாத்தான். அது ஒன்னா உங்க ஹஸ்பண்ட் உயிரை, அது முடியலன்னா யார் கிடைக்கிறாங்களோ அவங்க உயிரை எடுக்க பார்க்கும். அது ரொம்ப தந்திரமானது. ஸோ நீங்க கீழே இருங்க, புரியுதா? சரிங்க ஃபாதர், எப்படியாவது அவரை நீங்க காப்பாத்தி கொடுத்துட்டா அதுவே போதும். நீங்க என்ன சொன்னாலும் கேட்கிறேன் ஃபாதர். மது தலையை குனிந்தவாறே சென்று சோஃபாவில் அமர்ந்தார். மாடியில் முகிலின் அருகில் இருந்து அந்த சாத்தான் சிரிக்கும் சத்தம் கேட்டது. மது அரண்டு போனாள். பயப்படாதீங்க, நாங்க கட்டியிருக்கிற கட்டுகளை அவிழ்த்திட்டு அதனால கீழே இறங்கி வர முடியாது. நீங்க கீழே விளக்கேத்தி வச்சு உங்களுக்கு பிடிச்ச கடவுளை மனமுருக வேண்டணும். உங்க நம்பிக்கையும் ரொம்ப முக்கியம், அதுவும் அவரை காப்பாத்தும். மைக்கேல் வெளியே இருந்து பையை எடுத்து வந்தான். உள்ளே பெரியதாக 2 பைபிள்கள் இருந்தன. ஃபாதர் தன் மூக்க கண்ணாடியை எடுத்து அணிந்து கொண்டார். கத்திரிப்பூ நிறத்தில் இருந்த சால்வையை எடுத்து முத்தமிட்டு மேலே போட்டுக்கொண்டார். புனித நீரை எடுத்து ஆவே மரியா சொல்லியபடியே தன்மேல் தெளித்து தன்னை சுத்தப்படுத்தி கொண்டார். இன்னொரு பைபிளை எடுத்து மைக்கேலிடம் கொடுத்தார். மைக்கேல், பைபிள் இருக்கிற ஒவ்வொரு வசனமா நான் படிக்க நீ அடுத்த வசனத்தை படிக்கணும். நான் பிரார்த்தனை சொல்லும் போது நீ ஆமென் சொல்லணும். முக்கியமா சாத்தான் சொல்றதை எதையுமே கேட்க கூடாது. அது உண்மையோட பொய்யையும் கலந்து நம்மளை குழப்பும். அதுகிட்ட எந்த வகையிலையும் நீ பேசவே கூடாது, புரியுதா? அதுக்கு மீறி நீ ஏதாவது செஞ்சா அது பெரிய ஆபத்தா மாறிடும். உள்ள போனதுக்கு அப்புறம் ரொம்ப கவனமா நடந்துக்கணும், புரியுதா மைக்கேல்? மைக்கேல் தலையை ஆட்டினான். என்ன இருந்தாலும் அவனுக்குள் பயம் அவனையே ஆக்கிரமித்திருந்தது. ஃபாதர் தன் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை பொய்யாக்கிவிடக் கூடாது என்பதற்காக தன் மனதை தானே தேற்றிக்கொண்டான். ஃபாதர் அவன் மீதும் புனித நீரை தெளித்து அவனையும் சுத்தப்படுத்தினார். இருவரும் மாடிக்கு நடந்தனர். மது வீட்டிற்குள் இருந்து ஒரு விநாயகர் படத்தை எடுத்து வந்தாள். என்ன ஆனாலும் நகரக்கூடாது என முடிவு செய்தவளாய் கண்களை மூடி பிரார்த்திக்க ஆரம்பித்தார். ஃபாதரும் மைக்கேலும் முகில் இருக்கும் அறைக்குள் நுழைந்தனர். அறையின் வெப்பநிலை உரைநிலைக்கும் கீழே இருந்ததை போல் சில்லித்தது. இருட்டில் முகிலின் கண்கள் ஒரு ஓநாயின் கண்களை போன்று ஒளிர்ந்தது. மைக்கேல் அறையின் விளக்கை ஒளிர்த்தான். முகில் கட்டிலில் சாய்ந்து படுத்திருந்தான். இருவரையும் பார்த்து சிரித்தான். உங்கடா பசங்களா, என்னடா பேயொன்றான வந்தீங்களா? பொறுக்கி திங்கிற நாய்களா, உங்களால ஒரு மயிரையும் புடுங்க முடியாதுடா. என் சக்தி என்னன்னு தெரியாம எங்கிட்டயாவ மோத வந்திருக்கீங்க? என் விரல அசைச்சா போதும் 2 பேரும் இங்கேயே சுருண்டு விழுந்து செத்து போயிடுவீங்க. உங்களுக்கு என்ன ஓட்டணுமா? சி, வாய முடிக்கிற.
ஃபாதர் கையில் இருந்த புனித நீரை முகிலின் மீது ஊற்றினார். அது தன் மேல் நெருப்பை அள்ளி கொட்டினார் போல் துடித்தது. படுக்கையிலேயே நெளிந்து அலறியது. நாயின் குரலில் ஊளையிட்டது. மைக்கேல் நடப்பதை தன் கண்களாலேயே நம்ப முடியாதவனாக இருந்தான். ஃபாதர் மைக்கேலை அழைத்து தன் பக்கத்தில் மண்டியிடச் செய்தார். ஃபாதர் தன் கையில் இருந்த பைபிளை திறப்பதை பார்த்த மைக்கேல் அவனும் பைபிளை தன் கண்களில் ஒற்றிக்கொண்டு பைபிளை திறந்தான். ஃபாதர் சடங்கினை ஆரம்பித்தார். பரம மண்டலத்தில் இருக்கும் பிதாவே, எங்கள் பாவங்களை மன்னியும், எங்கள் பெற்றோரின் பாவங்களையும் மன்னியும், எங்கள் பாவங்களுக்காக எங்களை தண்டிக்காதேயும், எங்களை சோதிக்காதேயும். சங்கீதம் 53 இருந்த வசனங்களை ஃபாதரும் மைக்கேலும் படிக்கத் தொடங்கினர். பின் ஃபாதர் ஜெரால்ட் சடங்குகளுக்கான புத்தகத்தை பிரித்து படிக்கலானார். அவர் படிக்க படிக்க மைக்கேலும் பின்னாலேயே படித்தான். உங்கள் பிள்ளையை காப்பாற்றும், உங்களையே நம்பி இருக்கிறோம் எங்கள் பிதாவே, அவர் உங்களை அரணாய் அடைவாராக. எதிரியின் முன் எதிரியின் அவருக்கு மேல் எத்தகைய சக்தியும் இல்லாமல் போவதாக. தீயதின் புத்திரனுக்கு இவரின் மேல் எத்தகைய சக்தியும் இல்லாமல் போவதாக. பரலோக ராஜ்யத்தின் இருந்து அவரை எப்போதும் காப்பீராக. எங்கள் பிரார்த்தனை கேட்கப்படுவதாக, எங்கள் அழுகை கேட்கப்படுவதாக. ஆண்டவர் உங்களுடனே இருப்பாராக, அவர் எப்போதும் உங்களுடனே இருப்பாராக. அவர்கள் இருவரும் படிக்க படிக்க முகிலின் உடலில் இருந்த சாத்தான் முதலில் அமைதியாக இருந்தது. பின் கட்டிலேயே தன் உடலை முறுக்கியது. கட்டுகளை விடுவிக்க போராடி தன் உடலை அங்கும் இங்கும் அழைத்தது. கட்டிலின் காலோடு கட்டிலேயே அசைத்தது. நாயைப் போலவும் எருமையைப் போலவும் எழுந்த அந்த சாத்தானின் குரல் அறையெங்கும் மூலமாய் ஒலித்தது. ஃபாதர் எதை பற்றியும் கவலைப்படாமல் வசனங்களை படிப்பதிலேயே தன் கவனங்களை குவித்திருந்தார். ஆனால் மைக்கேலால் அவ்வாறு இருக்க முடியவில்லை. மைக்கேலின் இதயம் தடுதடவென அடித்துக் கொண்டது. மைக்கேல் பயப்படுவதை கண்ட சாத்தான் அவனையே தன் கண்களால் கூர்மையாக பார்த்தது. ஹூங்காரமிட்டு சிரித்தது. மைக்கேலுக்கு உலகமே இருண்டு வருவதை போல் இருக்க அப்படியே சொக்கி கீழே விழுந்தான். என்னையா கிழவா, பையன் இதுக்கே சுருண்டுட்டான். அவனையும் கொண்டு போட்டுறவா? இல்லாத பரலோகத்துக்கு 2 பேரும் போங்க. நாங்க தானே உலகத்தை அடைய முதல்ல வந்தோம். இவன் எப்பேற்பட்டவன் தெரியுமா? இவனுக்காக போய் என்ன தொந்தரவு பண்றியடா முட்டா பண்ணி. தன் வாய்க்கு வந்த தரங்கிட்ட வார்த்தைகளால் சாத்தான் திட்டத் தொடங்கியது. மைக்கேல் கட்டிலின் காலிற்கு பக்கத்தில் விழுந்து கிடந்தான். ஃபாதர் மீண்டும் தன் சடங்கினை தொடர்ந்தார். உனக்கு கட்டளையிடுகிறேன், பாவப்பட்ட சாத்தானே, நீ யாராக இருந்தாலும் உன் அடிமைகளுடன் இந்த கர்த்தரின் விசுவாசியை இம்சிக்காமல் இரு. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பால், தியாகத்தால், மீள் திரும்புதலால், மேன்மையால், பரிசுத்த ஆவியின் பெயரால், தீர்ப்பு நாளின் அதிபதியின் பெயரால் கட்டளையிடுகிறேன். உன் பெயரையும் பெயரிலிருந்து வெளியேறும் நாளையும் நேரத்தையும் கூறுவாயாக. ஆசீர்வதிக்கப்பட்ட நீரை சாத்தானின் மீது தெளித்தார். அது என்று கதறியது. பின் அப்படியே சாய்ந்து பின்னோக்கி விழுந்தது. ஃபாதர் நீளமான வெண்போர்வையை கையில் ஏந்தி அதனை ஆசீர்வதித்து சாத்தானின் மேல் போர்த்தினார். அது அப்படியே மயங்கியது. பின் மைக்கேலின் மீதும் புனித நீரை தெளித்தார். துள்ளி விழுந்த மைக்கேல் கண் விழித்து ஃபாதரையே மலங்க பார்த்தான். அத்தியாயம் 25. மைக்கேல், நீ கவனமா இருக்கணும்னு உனக்கு எத்தனை தடவை சொல்றது? அதோட கண்ணை பார்க்காத, அதுகிட்ட எந்த பேச்சு வச்சுக்காதேன்னு சொன்னேன். நாம ரொம்ப முக்கியமான நேரத்துல இருக்கோம். நீ ஏதாவது பெசகினா அப்புறம் என்ன வேணாலும் நடக்கலாம். ஃபாதர் ஜெரால்ட் மைக்கேலை கடிந்து கொண்டார். மைக்கேல் தலையை குனிந்தவாறே நின்றார். மன்னிச்சிருங்க ஃபாதர், எனக்கே தெரியாம இப்படி நடக்குது. நான் திருத்திக்கிறேன் ஃபாதர். சரி, இந்த குடுவையில புனிதமான ஆலிவ் எண்ணெய் இருக்கு. இது அந்த சாத்தானோட வாயில ஊத்து. அது இன்னைக்கே நம்ம விரட்டி ஆகணும். மைக்கேல் எழுந்து சென்று முகிலின் தலையை திருப்பினான். அந்த அறை முழுவதுமே இன்னதென்று சொல்ல முடியாத நாற்றம் பரவி இருந்தது. முகிலின் அருகில் செல்ல செல்ல அதன் வீச்சம் இன்னும் அதிகமாக வந்தது. அவன் முகம் முழுதும் சதைகள் உரிந்து தொங்கியது. மைக்கேல் கவனமாக அதன் வாயை திறந்து சொட்டு சொட்டாக அந்த ஆலிவ் எண்ணெயை விட்டான். எண்ணெய் அதன் வாயில் வழியாக உள்ளே இறங்கிய அடுத்த நொடியே மஞ்சள் நிறத்தில் நுரை நுரையாக சாத்தான் கக்கியது. மைக்கேல் அருகில் இருந்த துணியை எடுத்து அந்த சாத்தானின் வாயை துடைத்தான். நேரம் செல்ல செல்ல அதன் வாயிலிருந்து கண்ணாடி துண்டுகள் வர ஆரம்பித்தது. பின் மரத்துண்டுகள், இரும்பு துண்டுகள் என கலவையாக வெளியேறியது. இது எதுவும் அதன் முகத்தில் காயம் படாமல் கவனமாக மைக்கேல் துடைத்து எடுத்தான். மைக்கேலின் பின் எழுந்து வந்த ஃபாதர் ஜெரால்ட் அந்த துணியை வாங்கி கொண்டார். நான் இதை கீழே போய் கொடுத்துட்டு வரேன். நீ இன்னும் ஏதாவது வந்தாலும் கவனமா தொடச்சிடு மைக்கேல். ஃபாதர் கீழே மதுவிடம் சென்றார். மது பிள்ளையாரின் படத்தை விட்டு எழுந்திருக்கவே இல்லை. ஃபாதர் மதுவின் முன் நின்றார். கண்ணை திறந்து பாருமா, நான் ஃபாதர் வந்திருக்கேன். இந்த துணியை இப்படியே வீட்டில் வச்சிருக்க கூடாது, உடனே துவைக்கணும். எங்க துவைக்கிற இடம் இருக்கு, கொஞ்சம் வந்து காட்டுறியாமா? நானே துவைச்சு தரேன் ஃபாதர். அவருக்கு இப்ப எப்படி இருக்கு ஃபாதர்? நீங்க சொன்னதுல இருந்து நான் சாமி படத்தை விட்டு எழுந்திருக்கவே இல்லை ஃபாதர். கண்ணை மூடி வேண்டிக்கிட்டே இருக்கேன். எனக்கு மந்திரம் எல்லாம் தெரியாது, ஆனாலும் எப்படியாவது என் புருஷனை காப்பாத்தி கொடுத்துருன்னு கேட்டுட்டே இருக்கேன். மது அழுது கொண்டே பேசினாள்.
எதுவும் கவலைப்படாதீங்கம்மா, உங்க புருஷனை மீட்டு தர நான் இருக்கேன். இந்த துணியை துவைச்சு வைங்க, நான் வந்து வாங்கிக்கிறேன். ஃபாதர் தன் பையிலிருந்து தண்ணீரை எடுத்து குடித்துவிட்டு சோஃபாவில் அமர்ந்தார். அதே நேரம் கட்டிலில் அவ்வளவு நேரம் மயங்கி கிடந்த சாத்தான் மைக்கேலிடம் பேசியது. என்னடா அந்த கிழம் கீழே போயிடுச்சா? போய் இந்த பொங்கலை கிட்ட மூந்து பார்க்க போற, நீயும் போய் எட்டி பாரு. வீட்டுக்குள்ள வந்த உடனே அவ மேல நீ தானே கண்ணு வச்ச. நீ வாயை திறக்காத. மைக்கேல் சாத்தானின் கழுத்தை நெரித்தான். அது இன்னும் சத்தம் போட்டு சிரித்தது. இவன் நெரிக்க நெரிக்க இன்னும் அதிகமாக சிரித்தது. நீ இங்க இருக்க, அவன் கீழே போய் மேல பார்த்துட்டு இருக்கான். போய் பாருடா, நம்பிக்கை இல்லைன்னா. ஜோரா நடக்குது கீழே. மைக்கேலுக்கு இன்னும் கோபம் அதிகமானது. தன் தந்தையின் இடத்தில் வைத்திருந்த ஃபாதரை கேவலமாக பேசிய சாத்தானின் கழுத்தை கிழித்து போட்டுவிடும் அளவுக்கு வெறியில் அழுத்திக் கொண்டிருந்தான். அறையின் கதவு திறக்க உள்ளே வந்த ஃபாதர் வேகமாக மைக்கேலின் கையை தட்டிவிட்டார். அவனை சாத்தானின் அருகிலிருந்து பின்னுக்கு இழுத்து நிறுத்தினார். என்ன செய்ய இருந்த மைக்கேல்? இப்ப நீ கழுத்தை நெரிச்சா சாக போறது ஒண்ணு சாத்தான் இல்ல, முகில் தான் சாவா. சாத்தானுக்கு எப்படியாவது ஒரு உயிரை எடுத்தாகணும். அதுக்காக அது எல்லா விதமான தந்திரத்தையும் உபயோகப்படுத்தும். சாத்தான் மீண்டும் வாந்தி எடுத்தது. மஞ்சள் நீராக வெளிவந்தது. அதை நெளி நெளியாக ஆணித்துண்டுகள் வெளியே வந்தது. இம்முறை ஃபாதரே அதனை துடைத்தெடுத்தார். மைக்கேல் அது கைகளில் வாங்கி கொண்டார். கீழே போக வேணாம் மைக்கேல், இங்கே கழுவு. ஃபாதர் சொன்னதும் மைக்கேல் அங்கேயே அறையின் மூலையில் ஆணிகளை கொட்டினார். நீ ஒரு 5 நிமிஷம் கீழே போயிட்டு வா. இந்த கிழ பண்ணியோட கதையவே நான் முடிச்சிடுறேன். அப்புறம் கீழே இருக்கிறவ உனக்கு தான். சாத்தான் மறுபடியும் கெக்கலிட்டு சிரித்தது. ஃபாதர் தன் கையில் இருந்த புனித நீரை அதன் மீது தெளித்தார். சபிக்கப்பட்ட சாத்தானே, இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உனக்கு கட்டளையிடுகிறேன். மீளா நெருப்பில் எரியும் உன் வீடான நரகத்திற்கே திரும்பி போ. பரமபிதாவின் பிரதிநிதியான நான் உனக்கு கட்டளையிடுகிறேன். உன் வல்லமைகள் யாவும் இங்கு வாழ்க்காமல் போவதாக. நீ இவ்விடத்தை விட்டே அகன்று போவாயாக. உன் பேரை சொல். கர்த்தரின் பேரால் கட்டளையிடுகிறேன். ஐயா மைக்கேலே. சாத்தான் திடீரென ராயரின் குரலில் பேசியது. அப்பாவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கியா? இதெல்லாம் கொஞ்சம் நிறுத்த சொல்லியா? அப்பாவுக்கு உடம்பெல்லாம் எரியுதியா? அப்பா மேல பாசம் இல்லாம போச்சாயா? நானும் இந்த உடம்புக்குள்ளதாயா இருக்கேன். உன்னை பார்க்கதாயா வந்திருக்கேன். ஃபாதரை கொஞ்சம் போக சொல்லியா? மைக்கேலின் கண்கள் ஒரு நொடியில் நீரானது. மெதுவாக நடந்து வந்து கட்டிலின் அருகில் நின்றான். கைகள் கட்டப்பட்ட நிலையில் ராயரே தான் படுத்திருந்தார். ராயர் முகத்தை மைக்கேல் தடவி கொடுத்தான். கை கட்டலாமாயா? அப்பாவுக்கு போட்டு விடுவ. வலிக்குதியா? கொஞ்சம் அவுத்து விடுறியா? அப்பாவுக்கு உன்னை கட்டி அணைச்சுக்கணும் போல இருக்கியா? நீ என் புள்ள இல்லையா? இந்த கட்டுகளை அவுத்து விடியா? மைக்கேல் கை கட்டுகளை அவிழ்க்க போனான். ஃபாதர் அவனை ஓடி வந்து தடுத்தார். மைக்கேல் அப்பா அப்பா என மீண்டும் கட்டிலின் அருகிலேயே போனான். இப்போது கட்டிலில் ராயரின் உருவம் மறைந்து சாத்தான் படுத்திருந்தது. அவனை பார்த்து எள்ளி சிரித்தது. மீண்டும் தன் பேய்க்குரலிலேயே பேசியது. என்னையா அப்பாவை வந்து அவுத்து விடியா? ஃபாதர் மைக்கேலிடம் திரும்பினார். இதெல்லாம் சரிப்படாது மைக்கேல், நீ பேசாம போய் கீழேயே இரு. நானே இதை சமாளிச்சுக்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரம் நீ இங்க இருந்தா சாத்தான் உன்னை முழுசா அதோட கட்டுப்பாடுக்குள்ள எடுத்துக்கும். நீ இப்பவே இந்த அறையை விட்டு வெளியில போ. ஃபாதர் அவரை சென்று அவனை அறையின் வெளியே விட்டு கதவை சாத்தினார். மைக்கேல் சோகமாக கீழே இறங்கி வந்தான். மது கையில் போர்வையுடன் நின்று கொண்டிருந்தார். என்னங்க இது போர்வை? இது எதுக்கு இப்போ? மைக்கேல் கேட்டார். ஃபாதர் தான் ஏதோ அவசரமா கேட்டாருங்க. இதை உடனே துவைச்சு கொண்டு வர சொன்னாரு. சரின்னு நான் வாங்கி துவைச்சிட்டு வரக்குள்ள மேலே போயிட்டாரு. நானும் சரின்னு இங்கே நின்றுட்டேன். சரி கொடுங்க, நானே கொடுத்துறேன். நீங்க மேலெல்லாம் வர வேணாம். மைக்கேல் கைகளில் வாங்கி கொண்டு திரும்பும் போது காலடியில் கத்தி ஒன்று இடறியது. மைக்கேல் கையில் எடுத்து பார்த்தான். அது முகில் கொண்டு வந்த அதே கத்தி. மைக்கேலை கிரிய அதே கத்தி. அதன் கைப்பிடியில் உத்து பார்த்தபோது தெரிந்தது ஹம்பாபாவின் உருவம். மைக்கேல் உடனே அந்த கத்தியை ஜன்னலின் வழியாக வெளியே வீசினான். போர்வையை கீழே வீசிவிட்டு தாவி மாடிப்படிகளில் ஏறினான். கதவை தட்டினான். ஃபாதர் ஃபாதர் என அழைத்து பார்த்தான். ஆனால் அறைக்குள் இருந்து எந்த சலனமும் வரவில்லை. சற்றும் தாமதிக்காமல் கதவை மோதினான். திறந்து உள்ளே போனவனுக்கு அதிர்ச்சியாயிருந்தது. கைக்கட்டுகள் அவிழ்க்கப்பட்ட நிலையில் கட்டிலின் நடுவே சாத்தான் உட்கார்ந்திருந்தது. ஃபாதர் ஜெரால்ட் அறையில் சுருண்டு விழுந்து கிடந்தார். அவரின் உடலில் எந்த அசைவும் இல்லை. மைக்கேல் ஃபாதரை எடுத்து தன் மடி மீது கிடத்தினான். ஆனால் அவரின் உடல் அந்த சிறிது நேரத்தில் சில்லிட்டு போயிருந்தது. மைக்கேல் அவன் நெஞ்சில் காது வைத்து கேட்டான். இதய துடிப்பிற்கான எந்த சத்தமும் வரவில்லை. ஃபாதர் ஜெரால்ட் தன் உயிரை விட்டிருந்தார். ஃபாதர் ஃபாதர் என மைக்கேல் கதறியபடியே அவரின் நெஞ்சினை ஓங்கி ஓங்கி குத்தினான். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த சாத்தான் இன்னும் வேகமா குத்து என்றது. மைக்கேலின் ஆற்றாமை வெறியாக மாறியது.
கீழே கிடந்த புனித நீர் குடுவையை திறந்து அத்தனை நீரையும் சாத்தானின் மேல் ஊற்றினான். அது கட்டிலின் மேல் துள்ளி விழுந்து ஓலமிட்டது. மைக்கேல் ஃபாதரின் சிலுவையை கைகளில் எடுத்துக்கொண்டார். சாத்தானின் கழுத்தில் கை வைத்து தூக்கினான். வெள்ளி சிலுவையை அதன் நெற்றியில் வைத்து அழுத்தினார். சிலுவையை வைத்த மாத்திரத்தில் சாத்தானின் தோல் வெந்து கருகியது. மைக்கேல் தன் பிடியை கொஞ்சம் கூட அசைக்கவில்லை. பொறியில் மாட்டிய எலியை போல் அப்படியே அவன் கைக்குள்ளேயே துள்ளியது. அதன் கைகளும் கால்களும் வெட்டி வெட்டி இழுத்தது. சபிக்கப்பட்ட சாத்தானே, கர்த்தரின் பெயரால் ஆணையிடுகிறேன், ஹம்பாபா என பெயர் கொண்ட நீ இனிமேல் நரகத்திலேயே கிடப்பாயாக. இருப்பிடமான நரகத்திற்கே திரும்பிப்போ. இதை கேட்டதும் அதன் ஓலம் இன்னும் அதிகமானது. வீட்டின் கண்ணாடி ஜன்னல்கள் எல்லாம் வெடித்து சிதறியது. சத்தம் கேட்டு அருகில் இருந்தவர்கள் எல்லாம் வீட்டின் முன் கூடினர். பிரிசில்லாவும் மதுவும் மேலே வந்து பார்த்தனர். அங்கே கட்டிலில் படுத்து வலுவின்றி ஒரு கையை மட்டும் தூக்கி கொண்டிருந்தது முகிலேதான். மது ஓடிச் சென்று கையில் இருந்த போர்வையால் அவனை மூடினாள். சிறிது நேரத்தில் அந்த வீட்டிற்கு காவல்துறை, ஆம்புலன்ஸ் என வந்து சேர்ந்தது. ஃபாதர் ஜெரால்டின் உடலை ஸ்ட்ரெச்சரில் வைத்து எடுத்து போனார்கள். மைக்கேல் ஒரு ஓரமாக அமர்ந்து எல்லாவற்றையும் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான். மது ஓடி வந்து அவன் காலில் விழுந்து எழுந்து சென்றாள். மைக்கேல் ஆசீர்வதிக்க கையை தூக்கிய போது ஃபாதர் ஜெரால்டின் பைபிளும் சிலுவையும் இப்போது மைக்கேலின் கைகளில் இருந்தது. முற்றும். என்னங்க, இந்த கதை நல்லா இருந்ததா? நான் சொன்ன விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? பிடிச்சிருந்தா வழக்கமாக சொல்கிறது தான், இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் லைக்ஸ் போட்டு சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணாதான் எனக்கு நிறைய வியூஸ் போகுமாமா. ப்ளீஸ் கொஞ்சம் அதை பண்ணி வைங்க. தேங்க்யூ.